ಯೋಹನನ ಪುಸ್ತಕವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. ಬುಕ್ ಆಫ್ ಜೋನಾ. ஹல்லேலூயா. ஒன்னு 2 எடுத்து வாசிப்போம். 1:2. இந்த இடத்தில் இருந்து ஜோனாவுக்கு ஒரு காலிங் வருகிறது. யோனನಿಗೆ ಒಂದು ಕರೆಯುವಿಕೆ ಬರ್ತಾ ಇದೆ. ஆண்டவர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ, நீ நினைவே என்று சொன்ன பட்டணத்தில் போக வேண்டும். ನೀನು ನೆನವೆ ಎಂಬುದಾದ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಹೋಗಬೇಕು. அந்த இடத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு நீ என்னுடைய வார்த்தைகள் சொல்ல வேண்டும். ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿರುವಂತ ಜನರಿಗೆ ನನ್ನ ಮಾತನ್ನು ಹೇಳಬೇಕು ಎಂಬುದು one of the biggest calling அது. ಅದು ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ಕರೆಯುವಿಕೆ ಆಗಿದೆ. ஹல்லேலூயா. அந்த நினைவே பட்டணத்தை குறித்து பேசினா, ಆ ನೆನವೆ ಪಟ್ಟಣವನ್ನು ಕುರಿತು அது ஒரு அசாரியா என்றுள்ள ஒரு ஊருக்கு ஒரு கேபிட்டலா இருக்கிறது. ಅದು ಅಸರ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಆ ಜನರಿಗೆ ಒಂದು ಕ್ಯಾಪಿಟಲ್ ಸಿಟಿ ಆಗಿದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அசிரியா உள்ள ஒரு கண்ட்ரிக்கு கேபிட்டல் சிட்டியா இருக்குது. அந்த சிட்டிக்கு தேவன் சொல்லுகிறார், போய் நீ பிரசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்ட உடனே யோனா என்ன சொன்னா தெரியுமா? ದೇವರು ಯೋನನಿಗೆ ಹೇಳಿದ ಕೂಡಲೇ ಯೋನನ ಏನು ಮಾಡಿದ? யோனா சொன்ன, நான் போகவே மாட்டேன். ಯೋನ ಹೇಳಿದ್ರು ನಾನು ಹೋಗುವುದಿಲ್ಲ, நான் போக மாட்டேன் ನಾನು ಹೋಗುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ. ஹல்லேலூயா. ஹல்லேலೂಯಾ. அவன் வேற வழியில போக ಅವನು ಬೇರೆ ದಾರಿಯಲ್ಲಿ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದನು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பட்டணத்துல போ என்று சொல்லும்போது ಈ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಹೋಗು ಎಂಬುದಾಗಿ அவன் பயப்பட்ட காரணம் என்னன்னா, ಅವನು ಭಯಪಡುವಂತ அது ஒரு பயங்கரமான பட்டணம். ಅದೊಂದು ಭಯಂಕರವಾದ ಪಟ್ಟಣ. It's a very dangerous city. ಒಂದು ದೊಡ್ಡ ಭಯಂಕರವಾದ ಒಂದು ಸಿಟಿ. அந்த மாதிரி ஒரு காலிங் உங்களுக்கு வந்திருந்தா நீங்க என்ன செய்வீங்க? ಆ ರೀತಿ ಒಂದು ಪಟ್ಟಣವಾಗಿ ನಿಮಗೆ ಇದ್ರೆ ಒಂದು ಕರೆಯುವಿಕೆ ಬಂದ್ರೆ ನೀವೇನ್ ಮಾಡ್ತೀರಿ? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப சடனாய் ஆண்டவர் வந்து சொல்லுகிறார் உனக்கு. ದೇವರು ಬಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. இப்ப ரெசிபாக்கு சொல்லுகிறார் ஆண்டவர். ரெசிபನಿಗೆ ಹೇಳ್ತಾರೆ, ரெசிபா நீ நாளைக்கு போய் அந்த பாகிஸ்தான்ல போய் பிரசங்கிக்க வேண்டும். ನಾಳೆ ಹೋಗಿ ಪಾಕಿಸ್ತಾನ அது பார்டர் சிட்டில, ಅದು ಬಾರ್ಡರ್ ಸಿಟಿ எங்க டெரரிஸ்ட் ட்ரெயின் ஆயிக்கொண்டிருக்கிறார். ಟೆರರಿಸ್ಟ್ ಭಯೋತ್ಪಾದಕರು ತರಬೇತಿ ಹೊಂದಿರುತ್ತಾರೆ. அந்த இடத்துல நீ போய் பிரசங்கிக்க வேண்டும். ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಪ್ರಸಂಗಿಸಬೇಕು. நீ மனம் இறங்கு. ನೀನು ಮನಮರುಗು. கர்த்தர் சொல்லுகிறார், நீ மனம் இறங்கு. ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾನೆ, ಮನಮರುಗಿ ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ. அல்ல, நீ மன்னிப்பு கேளு என்று சொல்லுகிறார். ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಆ ಜನರಿಗಾಗಿ ಕ್ಷಮಾಪಣೆ ಕೇಳೆಂಬುದಾಗಿ. ஹல்லேலூயா. என்ன செய்வீங்க? ಏನ್ ಮಾಡ್ತೀರಿ? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி, என்ன சொல்லுவீங்க? ನಿಮಗೆಲ್ಲರಿಗೂ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ. மனம் திரும்பு என்று சொல்லும்போது, ಮಾನಸಾಂತರ ಒಂದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அந்த ஜனங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு? ಆಗಿರುವ ಜನರು ಹೇಗೆ ರಿಯಾಕ್ಟ್ ಮಾಡ್ತಾರೆ? இமேஜின் பண்ணுங்க, இப்போ நீங்க பாகிஸ்தானுக்கு அனுப்ப போகிறோம். ನಿಮ್ಮನ್ನು ಪಾಕಿಸ್ತಾನಕ್ಕೆ ಕಳಿಸಲಿಕ್ಕೆ ಹೋಗ್ತೀವಿ. அந்த இடத்துல போய் நீ சொல்லணும், ನೀವೇ ಹೋಗಿ ಹೇಳಬೇಕು, இதோ என்னுடைய கர்த்தர் சொல்கிற நீ மனம் திரும்பு. ಈಗ ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾನೆ ಮಾನಸಾಂತರ ಒಂದು. எத்தனை பேர் போவீங்க? கை ಹೋಗ್ತೀರಿ? யாரும் போக மாட்டோம். எதுக்கு போக மாட்டோம் தெரியுமா? ಯಾಕೆ ಹೋಗುದಿಲ್ಲ? நீங்களும் ஒரு ஜோனா, ನೀವು ಒಂದು ಯೋನನಾಗೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உண்மை இதுதான். ಇದೊಂದು ನಿಜತ್ವ. அதே போல ஜோனா சொல்லுகிறார், நான் போக மாட்டேன் ஆண்டவரே. ನಾನು ಹೋಗುದಿಲ್ಲ ದೇವರೇ. ஹல்லேலூயா. எதுக்கு போக மாட்டேன்னு தெரியுமா? ಯಾಕೆ ಹೋಗುದಿಲ್ಲ ಅಂದ್ರೆ, அது அப்புறம் சொல்லுகிறேன். அப்போ ஒரு காலிங் வந்த அப்புறம் அந்த காலிங் இந்த ஜோனா ரிஜெக்ட் பண்ணுகிறார். நம்ம வாழ்க்கையில் பாகிஸ்தான் என்று ஒரு நிறைய விஷயங்கள் இருக்கும். ಇದರಲ್ಲಿ ಪಾಕಿಸ್ತಾನ ಅಂದ್ರಲ್ಲಿ ಬಹಳ ವಿಷಯಗಳಿವೆ. நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இருக்கும். இந்த மாதிரி ಜೀವಿತದಲ್ಲಿ ಅನೇಕ ವಿಷಯಗಳು நம்மளால செய்ய முடியாது. ನಮ್ಮಲ್ಲಿ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ஆண்டவர் சொன்னா நீ இப்படி தான் இருக்க வேண்டும், ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ இந்த வழியில தான் நடக்க வேண்டும், ಈ ದಾರಿಯಲ್ಲೇ ನಡಿಬೇಕು, இதே உன்னுடைய காலிங், ಇದೇ ನಿನ್ನ ಕರೆಯುವಿಕೆ. ஹல்லேலூயா. இது வழி தான் நடக்க வேண்டும் என்று சொல்லு. ಈ ದಾರಿಯಲ್ಲೇ ನಡಿಬೇಕು. அப்ப நம்மளால நடக்க முடியுமா? ನಮ್ಮಲ್ಲಿ ನಡಿಲಿಕ್ಕೆ ಆಗ್ತದಾ? பண்ண முடியுமா? நம்ம நடக்க முடியாது. ನಡಿಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. எதுனா, நம்ம சுய புத்தியை குறித்து நம்ம சுயம் we are selfish. We think about ourselves. ಸ್ವಪ್ರೇರಿತರಾಗಿ ನಮ್ಮ ಕುರಿತು ನಾವು ಚಿಂತಿಸುವರಾಗಿ, ಫಸ್ಟ್ நம்மளுடைய ಸೇಫ್ಟಿ ಕುರಿತು நம்ம ನೆನಪು, ನಮ್ಮ ಒಂದು ಭದ್ರತೆ ಕುರಿತು ನಾವು ನೋಡುತ್ತೀವಿ, நம்மளுடைய ಆಸೆ ಕುರಿತು ನೆನಪು, ನಮ್ಮ ಆಸೆ ಕುರಿತು ನೋಡುತ್ತೀವಿ, நம்மளுடைய ಇಚ್ಛೆ ಕುರಿತು ನೆನಪು, ನಮ್ಮ ಇಚ್ಛೆಯ ಕುರಿತು ನೋಡುತ್ತೀವಿ, நம்மளுடைய தேவை குறித்து ನೆನಪು, ನಮ್ಮ ಅಗತ್ಯತೆ ಕುರಿತು ನೋಡುತ್ತೀವಿ. ஹல்லேலூயா. இப்ப நிறைய பேர் வேலை செய்து ஊழியம் செய்றீங்க, ಅನೇಕರು ಕೆಲಸ, நிறைய பேர் வேலைக்கு போறீங்க. ಅನೇಕರು சடன்லி உங்களுக்கு சொன்ன ஆண்டவர் நீ எல்லா வேலை விட்டுடு, ಕೆಲಸವನ್ನ ಬಿಟ್ಟು ಬಿಡು, உன்னால் விட முடியுமா? ಬಿಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ತದೆ. இப்ப சடன்லி பவுலுக்கு சொல்ற நீ எல்லா வேலை விட்டுடுப்பா, நீ ஊழியம் செய்ய வேண்டும். ಪೌಲನಿಗೆ ಹೇಳ್ತಾರೆ ಎಲ್ಲ ಕೆಲಸವನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡು, ನೀನು ಸೇವೆ ಮಾಡಬೇಕು. என்ன செய்வாரு? ಏನ್ ಮಾಡ್ತೀರಿ?
முடியாது. என்ன நினைப்பார் தெரியுமா? ಏನ್ ಅನಿಸ್ತು? நிறைய ಕಮಿಟ್ಮೆಂಟ್ಸ್ இருக்கு, ತುಂಬಾ ಕಮಿಟ್ಮೆಂಟ್ಗಳಿದೆ, நிறைய ಬಿಲ್ வரும், ಅನೇಕ ಬಿಲ್ಗಳು ಬರ್ತದೆ, ಎಲೆಕ್ಟ್ರಿಸಿಟಿ ಬಿಲ್, ಇಂಟರ್ನೆಟ್ ಬಿಲ್, ಫೋನ್ ಬಿಲ್, வாட்டர் பில், ரெண்ட், பெட்ரோல், டீசல், எவ்வளோ செலவுகள் இருக்கிறது. வேற ஏதாவது இஎம்ஐ இருந்தா அது பே பண்ணணும், நிறைய எல்லா விஷயங்கள் இருக்கும். ಎಲ್ಲ ವಿಷಯಗಳಿದೆ. இதெல்லாம் விட்டுட்டு ಇದೆಲ್ಲವನ್ನು ಬಿಟ್ಟು ஆண்டவர் ஊழியத்தை செய்ய சொன்னா எப்படி? ದೇವರ ಸೇವೆ ಮಾಡು ಅಂದ್ರೆ ಹೇಗಿರುತ್ತದೆ? ஹalleluya, ஹalleluya. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ಈ ರೀತಿ ಅನೇಕ ವಿಷಯಗಳಿರುತ್ತದೆ. நான் லாஸ்ட் சண்டே ಕಳೆದ ವಾರಕ್ಕಿಂತ அந்த சில்ட்ரன் பைபிள் ஸ்கூல் நடத்துகிற ஒரு 2 ஊழியக்காரர் வந்திருந்தாரு. ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳ ಸೇವೆ ಮಾಡುವಂತ ಸೇವಕರು ಬಂದಿದ್ರು. ಆಕ್ಚುಲಿ பாத்தீங்கன்னா அவர் ஒரு தியாலஜிக்கல் டீச்சர். ಅವರು ಒಂದು ಥಿಯಾಲಜಿಕಲ್ ಟೀಚರ್ ಆಗಿದ್ದಾರೆ. அவருக்கு நிறைய ஊழியம் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்குது. ಅನೇಕ ಸೇವೆ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆಸೆ ಇರುತ್ತದೆ. பட் அவருடைய காலிங் அவர் அறிந்து கொண்டார். ಅವರ ಕರೆವಿಕೆ ಅವರು ತಿಳ್ಕೊಂಡಿದ್ದರು. ஹalleluya, ஹalleluya. அந்த காலிங் என்ன இருந்தது தெரியுமா? ಆ ಕರೆವಿಕೆ ಏನಿತ್ತು? நீ பிள்ளைகளை பார்க்க வேண்டும் என்று ಮಕ್ಕಳನ್ನು ನೋಡಬೇಕೆಂಬುದು. நான் உடனே அவரிடத்து கேட்டேன், ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ உங்க பிரதர் என்ன செய்றாங்க? ನೀವೇನ್ ಬ್ರದರ್ ಏನ್ ಮಾಡ್ತೀರಿ? அவர் சன்னி பிரசாத் என்ன சொன்னா, அவர் ಸನ್ನಿ ಪ್ರಸಾದ್ 5 to 10 years before 10 ವರ್ಷದ ரொம்ப ಯೂತ್ಸ್ல எல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபிகர். ಯೂತ್ಗಳಲ್ಲಿ ಒಂದು ಫೇಮಸ್ ಆಗಿ ಕರ್ತನಲ್ಲಿ ನಡೆಸುವಂತ ಸೇವಕ. ஹalleluya, ஹalleluya. அவர் சொன்னா அதே ஊழியத்தை இப்ப கூட செஞ்சு ಅದೇ கொண்டிருக்கிறார். ಸೇವೆಯನ್ನು ಈಗಲೂ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. அவர் சபை ஸ்டார்ட் பண்ணிருக்கலாமே, அவர் ಸಭೆ அவர் ಪ್ರಾರಂಭಿಸಿರಬಹುದು. சபை ஆரம்பித்திருந்தா இப்போதைக்கு ஒரு பெரிய சபையாய் மாறிடுமே. ಅವರು ಸಭೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ರೆ ಈಗಾಗಲೇ ಬಹಳಷ್ಟು ಬೆಳೆದಿರಬಹುದಿತ್ತಲ್ಲ. அவர் என்ன சொன்னா தெரியுமா? ಅವರು ಏನು ಹೇಳಿದ್ರು ಗೊತ್ತಾ? he stick to his calling. ಅವರ ಕರೆವಿಕೆಗೆ ಅವರು ಬದ್ಧರಾಗಿದ್ದಾರೆ. அவருக்கு ಆண்டவர் சொன்னா நீ ಯೂತ್களை நடத்த வேண்டும். ಅವರಿಗೆ ದೇವರು ಕರೆವಿಕೆ ಕೊಟ್ಟದ್ದು ಯೂತ್ಗಳನ್ನು ನಡೆಸುವುದಕ್ಕಾಗಿ. ஹalleluya, ஹalleluya. அவர் அதே செய்து கொண்டிருக்கிறார். ಅದನ್ನೇ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. சபை ஸ்டார்ட் பண்ணனும் அவருக்கு ஆசை இருந்தது. ಸಭೆ ಪ್ರಾರಂಭಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆಸೆ ಇತ್ತು. ஒரு இடத்தை வாங்கினார், ಒಂದು ಸ್ಥಳವನ್ನು ಖರೀದಿ கட்ட வேண்டும் என்று நினைச்சாரு. ஆண்டவர் சொன்னாரு, நீ செய்து கொண்ட ஊழியத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும். ನೀನು ಮಾಡಬೇಕಾದ ಸೇವೆಯನ್ನು ಮುಂದುವರಿದು ಮಾಡು. ஹalleluya, ஹalleluya. அவருடைய ஆசைகளை, ದೇವರ ಆಸೆಯನ್ನು, அவருடைய ஆசைகளை ಅವರ ಆಸೆಯನ್ನು ಬಿಟ್ಟು தேவனுடைய காலிங் ಮೇಲೆ ಗಮನத்தை கொடுத்து ದೇವರ ಕರೆವಿಕೆ ಮೇಲೆ ಗಮನ ಕೊಟ್ಟರು. ஹalleluya, ஹalleluya. நம்ம ஃபேமஸ், நம்ம ஆண்டவருக்காக எது செய்யணும்னு ஆசைப்படுறோம்? ನಾವು ದೇವರಿಗಾಗಿ ಏನು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆಸೆ ಪಡುತ್ತೇವೆ. அது முக்கியமல்ல. ಅದು ಪ್ರಾಮುಖ್ಯವಲ್ಲ. தேவன் நம்மளை வைத்து என்ன செய்யணும்னு ஆசைப்படுறாரோ ದೇವರು ನಮ್ಮನ್ನಿಟ್ಟು ಏನು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆಸೆ ಪಡುತ್ತಾರೋ நம்ம செய்ய வேண்டும். ಆ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಬೇಕು. அதுதான் முக்கியம். ಅದೇ ಪ್ರಾಮುಖ್ಯ. ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. நம்ம சொல்லும்போது ನಾವು ಹೇಳುವಾಗ not my will, it's your will. ನನ್ನ ಚಿತ್ತವಲ್ಲ ನಿನ್ನ ಚಿತ್ತ ನೆರವೇರಬೇಕು. ஹalleluya. ஏன் சித்த இல்லப்பா, உன் சித்த நிறைவேற வேண்டும். ನನ್ನ ಚಿತ್ತವಲ್ಲ ನಿನ್ನ ಚಿತ್ತ ನೆರವೇರಬೇಕು. நம்ம லார்ட்ஸ் பிரேயர்ல பார்க்கிறோம், ಆ ದೇವರ ಪರಲೋಕ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. அவர் இதே சொல்கிறார், not my will, yours will. ನನ್ನ ಚಿತ್ತವಲ್ಲ ನಿನ್ನ ಚಿತ್ತವೇ ನೆರವೇರಲಿ ಎಂಬುದು. ஹalleluya. அவருடைய சித்தம் ಅವರ ಚಿತ್ತ சில நேரத்தில் நம்மளுக்கு புகழ்ச்சி கொண்டு வராது. ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ಹಿರಿಮೆ ಹೊಗಳಿಕೆ ತರುವುದಿಲ್ಲ. நமக்கு தேவையானது எல்லாம் கொடுக்க மாட்டாரு. ನಮಗೆ ಬೇಕಾದುದೆಲ್ಲವನ್ನು ಕೊಡುವುದಿಲ್ಲ. நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் கொடுக்க மாட்டாரு. ನಮಗೆ ಆಸೆಪಟ್ಟದೆಲ್ಲ ಕೊಡುವುದಿಲ್ಲ. பட் ஒன் திங் ಗ್ಯಾರಂಟಿ, ಆದ್ರೆ ಒಂದೇ ಒಂದು ಖಚಿತ, அந்த ஜீவனுள்ள மரத்தோடு நம்ம இணைந்திருப்போம். ಜೀವನಿರುವಂತ ಮರದೊಂದಿಗೆ ನಾವು ಒಂದಾಗಿರ್ತೀವಿ. லைஃப்ல எப்பவுமே பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒரு ಗ್ಯಾರಂಟಿ நமக்கு உண்டாயிருக்கு. ಲೈಫ್ ಅಲ್ಲಿ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗೋದಕ್ಕೆ ನಮಗೊಂದು ಗ್ಯಾರಂಟಿ ಇದೆ. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே நிறைவேறி வந்து சொன்னாரே, ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಅನೇಕರು ಬಂದು ಹೇಳಿದ್ರು, ஆண்டவரே உம் நாமத்தில் நான் பேய்களை ஓட்டினேன், ದೇವರೇ ನಿನ್ನ ನಾಮದಲ್ಲಿ உம் நாமத்தில் நான் நிறைவேற சுகப்படுத்தினேன், ನಿನ್ನ ನಾಮದಲ್ಲಿ ಅನೇಕರನ್ನು ஆண்டவர் அவரை பார்த்து சொல்கிறார், ದೇವರು ಅವರನ್ನು நீ யார் என்று எனக்கு தெரியாது. ನೀನು ಯಾರೆಂಬುದಾಗಿ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. நீ யாருன்னே எனக்கு தெரியாது. ನೀನು ಯಾರೆಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲ. யார் பரலோகத்தை போக யார் பரலோகಕ್ಕೆ யார் பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுமோ ಯಾರು ಪರಲೋಕದ ಚಿತ್ತದ ಮಾತ್ರ போக முடியும். ಪರಲೋಕ ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ನೆರವೇರಿಸುತ್ತಾರೋ ಅವರು ಮಾತ್ರ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. தேவன் உனக்கு நினைவையோட வாழ்க்கை கொடுத்திருந்தா, ದೇವರು ನಿನಗೆ ನಿನವೆಯ ಜೀವಿತವನ್ನು ಕೊಟ್ಟರೆ நீ நினைவுக்கே போக வேண்டும். ನೀನು ನಿನವೆಗೆ ಹೋಗಬೇಕು. தேவன் உன்னை ஒரு ஜோனாவாக தெரிந்து கொண்டார். ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಯೋನನಾಗಿ ಆರಿಸಿಕೊಂಡರೆ நீ ஜோனாவாக இருக்க ನೀನು வேண்டும். ಯೋನನಾಗಿ ಹೋಗಬೇಕು. நீ மோசஸாக
ಹಾಗೆ ಮಾರಕೂಡದು. ಮೋಸೆ ಹಾಗೆ ಬದಲಾವಣೆ ಆಗಬಾರದು. ஹalleluya 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 ஹalleluya. உனக்கு ஒரு நேரம் வரும். ನಿನಗೆ ಒಂದು ಸಂದರ್ಭ ಬರ್ತದೆ. ஜோஷுவாக்கு ஒரு நேரம் வந்தது. ಯೋಶುವನಿಗೆ ಒಂದು ಸಮಯ ಬಂತು. மோசஸ் இருந்த காலத்தில், ಮೋಸೆ ಇದ್ದ ಕಾಲದಲ್ಲಿ ஜோஷுவா ஒரு நாள் மோசஸ் ಆಗತ್ತೆ பிரயாசப்படல. ಯೋಶುವನಾಗಿ ಆಗ್ಲಿಕ್ಕೆ ಮೋಶೆಯು ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟ. நான் எதுக்கு மோசையோட காரியங்கள் எல்லாம் கேட்கணும்? ನಾನು ಯಾಕೆ ಮೋಶೆ நான் எதுக்கு மோசையை பின்தொடரணும்? ನಾನು ಯಾಕೆ ಮೋಶೆಯನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಬೇಕು? அவரோட தேவன் எனக்கு தேவன் அல்லவா? ಅವರ ದೇವರು ನನಗೆ ದೇವರಲ್ವಾ? ನಾನು ஒரு லீடர் தானே, ನಾನು ಒಬ್ಬ ನಾಯಕನು ತಾನೇ. அப்படி அவன் நினைக்கல. ಹಾಗೆ ಅವನು ನೆನೆಸಿಲ್ಲ. அவன் மோசே போல வைத்தா, ಅವನು ಮೋಸೆಯನ್ನು ஜோஷுவா போல இருந்தா. ಜೋಶುವನಾಗಿದ್ದನು. ஹalleluya ஹalleluya. எல்லாருக்கும் ஒரு நேரம் வரும். ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು ಸಮಯ ಉಂಟು. ஹalleluya. அப்ப நம்மளுடைய காலிங் மேல நமக்கு வெரி கேர்ஃபுல்லா இருக்க ನಮ್ಮ வேண்டும். ಕರೆವಿಕೆ ಮೇಲೆ ನಾವು ಬಹಳ ಜಾಗೃತಿಯುಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. எனக்கு ஒரு காலிங் இல்ல என்று நீங்க சொல்லவே முடியாது. ನನಗೆ ಒಂದು ಕರೆವಿಕೆ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಅನೇಕ ವಿಶ್ವಾಸಿಗಳು அப்படியே சொல்லி உட்கார்ந்திருக்கிறாரு. ಅನೇಕ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಹಾಗೆ ಹೇಳಿ ಕುಳಿತಿದ್ದಾರೆ. சில ಫ್ರೆಂಡ್ಸ್ಗಳು இருக்கிறது, ಕೆಲವು ಗೆಳೆಯರಿದ್ದಾರೆ, ரொம்ப ரொம்ப என்ன சொல்லுகிறது, வேதத்தில் நல்லா வளர்ந்திருக்கிறாங்க, சத்தியவேதದಲ್ಲಿ ಬಹಳ நல்ல பக்தியோடு இருக்கிறாங்க, ಬಹಳ ಭಕ್ತಿಯಲ್ಲಿದ್ದಾರೆ. அவர்கிட்ட சொல்லும்போதுப்பா நீ ஊழியத்தை செய்யலாமே, ನೀನು ಸೇವೆ ಮಾಡಬಹುದು, ஆண்டவருக்காக ஏதாவது செய்யலாமே, ದೇವರಿಗಾಗಿ ನೀನು ಏನಾದರೂ அவர் என்ன ಮಾಡಬಹುದು. சொல்லுவா, I am waiting for God's calling. ನಾನು ವೇಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ದೇವರ ಕರೆವಿಕೆಗೆ. அவர் இப்போ வந்து உங்களுக்கு சொல்லணுமா? ಆತನು ಬಂದು ನಿಮಗೆ ಹೇಳಬೇಕಾ? நீ ரட்சிக்கப்பட்ட நாள், அந்த நாள்லே உனக்கு ஒரு காலிங் வந்தது. ನೀನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ದಿನವೇ ನಿನಗೆ ಒಂದು ಕರೆವಿಕೆ ಬಂತು. தேவன் பேதுரை பார்த்து சொன்னாரு, ದೇವರು பேதுரனே நீ என்னை நேசிக்கிறியா? ಪೇತ್ರನೇ ನೀ ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸ್ತೀಯಾ? நீ நேசிக்கிறியா? ನೀ ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸ್ತೀಯಾ? Do you love me? ನೀನು ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸ್ತೀಯಾ? Go and feed my sheep. ನೀನು ಹೋಗಿ ನನ್ನ ಕುರಿಗಳನ್ನು ಮಂದೆಯನ್ನು ಮೇಯಿಸು. அப்போ நீ ஒரே காரியத்தை நினைக்க வேண்டும். ಒಂದೇ ಕಾರ್ಯವನ್ನು நீ ஆண்டவரை நேசிக்கிறியா? ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿಸ್ತೀಯಾ? நீ நேசிக்கிறியா? ನೀನು ಪ್ರೀತಿಸ್ತೀಯಾ? அப்படி நீ நேசிக்கிறேனா, ನೀನು உன் மேல ஒரு காலிங் இருக்கிறது. ನಿಜವಾದ ಒಂದು ಕರೆವಿಕೆ. You have to feed the sheep. ಅದನ್ನ ನಿನಗೆ ಯಾವ ಕೊರತೆ ಇಲ್ಲದೆ ಅದನ್ನು ಪೋಷಿಸಲಿಕ್ಕೆ ஒரு ಆಗುತ್ತದೆ. காலிங் அந்த நாள்லே வந்திருக்கிறது. ಕರೆವಿಕೆ ಆ ದಿನವೇ ಬರುತ್ತದೆ. ஆண்டவர் சொல்லல புறப்பட்டு போய் என் நாமத்தில் விசுவாசிகளை உருவாக்கு என்று சொல்லல. ದೇವರು ಹೊರಟು ಹೋಗಿ ವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನು ಮಾಡು ಅಂತ ಹೇಳಿಲ್ಲ. அவர் சீஷர்களாய் உருவாக்கு என்று சொல்லியிருக்கிறார். ಶಿಷ್ಯರನ್ನಾಗಿ ರೂಪಿಸು ಎಂಬುದಾಗಿ அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் தேவனுடைய சீஷர்களாய் மாற வேண்டும். ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ದೇವರ ಶಿಷ್ಯರಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತಾರೆ. சீஷர்கள் மேலே விழுந்த ஒரு கடுமை, ಶಿಷ್ಯರ ಮೇಲೆ ಬಿದ್ದಂತ ಒಂದು ಬದ್ಧತೆ, அவருடைய காலிங்கை அறிந்து அவர் ஊழியங்களை செய்ய வேண்டும். ಅವರ ಕರೆವಿಕೆ ತಿಳಿದು ಅವರು ಸೇವೆ ಮಾಡಬೇಕು, பிரீச் செய்ய வேண்டும், ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಮಾತನಾಡಬೇಕು. பட் அது பிரீச் செய்யாத, ದೇವರ ವಾಕ್ಯ தேவனுடைய ஊழியம் செய்யாத ದೇವರೊಂದಿಗೆ இந்த ஜோனாவே போல ஓடுறாங்க. ಜೋನನಾಗಿ ಓಡಿ ಹೋಗುತ್ತಾರೆ. ஹalleluya ஹalleluya. ஓடி போறாங்க, ಓಡಿ ಹೋಗ್ತಾರೆ. அவர் என்ன நினைப்பாரு? ಅವರೇನು ಅನಿಸ್ತಾರೆ? அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டாரு, ಅವರು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ತಾರೆ. என்னை கொன்னிடுவாரு, ಅವರು ನನ್ನನ್ನು எல்லாம் பிரிச்சிடுவாரு, ಅವರು ನನ್ನನ್ನು ಬೇರ್ಪಡಿಸುತ್ತಾರೆ. அந்த ஜோனாவுக்கு இதே தானே பயம் இருந்தது. ನೆನವೆ ಪಟ್ಟಣಕ್ಕೆ போய் நான் சொன்னா நீ மனம் திரும்பு என்று, ನೆನವೆ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಹೋಗಿ ಮಾನಸಾಂತರಗೊಳ್ಳು ಅಂತ ಹೇಳಿದ್ರು. அவர் என்ன விட மாட்டார், ಅವರು ನನ್ನ ಬಿಡುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. ஹalleluya 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 ஹalleluya. புரியுதா உங்களுக்கு? ஆமென். அப்ப இந்த காலிங்கை நீ அறிய வேண்டும். ನಿನ್ನ ಕರೆವಿಕೆಯನ್ನು இந்த ஜோனா போல இருக்காது இருக்கிறதுக்காக, ಜೋನನಾಗಿ ಇರುವುದಕ್ಕಾಗಿ, இருக்காது இருக்கிறதுக்காக, ಇರದೆ ಇರುವುದಕ್ಕಾಗಿ உங்களுக்கு இந்த வேதத்தை தேவன் வைத்து ಈ கொடுத்திருக்கிறார். ಸತ್ಯವೇದವನ್ನು ದೇವರು ನಿಮ್ಮ ಕೈಗಿಟ್ಟನು. ஹalleluya. உன் காலிங்கை நீ அறிய வேண்டும். ನಿನ್ನ ಕರೆವಿಕೆಯನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. ஜெபிக்கிறீங்க, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ, குடும்பத்துக்காக அதிக ஜெபம். ಕುಟುಂಬಕ್ಕಾಗಿ உண்மையிலே புல்பீட்டில் என்று சொல்லுகிறேன், என் குடும்பக்காக எவ்வளவு நிமிஷம் ஜெபித்தேன்னு எனக்கே தெரியாது. ನನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕಾಗಿ ನಾನು ಎಷ್ಟೊತ್ತು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. பட் உங்களுக்காக அதிகமாய் ஜெபித்திருக்கிறேன். ನಿಮಗೋಸ್ಕರ இந்த இடத்தில் இருக்கிற எல்லாருக்காக, ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲ கால் வைத்தவருக்காகவும் கால் வைக்காதவருக்காகவும், ಕಾಲಿಟ್ಟವರಿಗಾಗಿಯೂ ಕಾಲಿಡದವರಿಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ அதுதான் காலிங். ಅದೇ ಒಂದು ಕರೆವಿಕೆ. ஹalleluya. காலிங்கை நீங்க அறிந்து கொள்ளுங்க. ಆ ಕರೆವಿಕೆ ನೀವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. ஊர் பிள்ளைகளை ஊட்டி வளர்த்தனா உன் பிள்ளைகள் தானாய் வளரும். ಊರ್ ಮಕ್ಕಳನ್ನು ಬೆಳೆಸಿದ್ರೆ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ತಾನಾಗಿ ಬೆಳೀತದೆ. அதே போல ஊருக்காக ஜெபிக்கும் போது ಊರಿಗಾಗಿ உன் காரியம் தானாய் நடக்கும். ನಿನ್ನ ಕಾರ್ಯಗಳು ತನ್ನಷ್ಟಕ್ಕೆ ನಡೆಯುತ್ತದೆ, தானாய் நடக்கும், ತನ್ನಷ್ಟಕ್ಕೆ ನಡೆಯುತ್ತದೆ. ஹalleluya ஹalleluya. அப்போ இந்த ஜோனாக்கு கிடைச்ச காலிங் என்ன? ಜೋನನಿಗೆ நீ நினைவே பட்டணத்தை போக வேண்டும். அந்த காலிங்கை ரிஜெக்ட் பண்ணி
ஆண்டவரிடத்தில் ತಿರಸ್ಕಾರ ಮಾಡಿ ದೇವರಿಂದ அவன் ஜோப்பா என்று சொல்ல இடத்துக்கு ಅವನು போகிறார். ಜೋಪ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾನೆ. ஹalleluya. அந்த இடத்துல ஒரு வேற ஒரு ஊருக்கு போகிறார். ಆ ಸ್ಥಳದಿಂದ ಇನ್ನೊಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗ್ತಾರೆ. ஹalleluya ಹalleluya ஹalleluya. ಹalleluya. அப்ப அந்த ஒரு கப்பல்ல ஏறி ಆ ಹಡಗಿನಲ್ಲಿ ಹತ್ತಿ ஹalleluya கீழே தூங்கி ஆராமை போகிறாரு. அதே ஸ்டேட்ல நீங்க இருக்கிறீங்க. ಅದೇ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನೀವಿದ್ದೀರಿ. ஹalleluya. ஆண்டவருடைய ஊழியத்தில் இருந்து ஒளிச்சு ದೇವರ ಸೇವೆಯಿಂದ ಅಡಗಿಕೊಂಡು உங்க காலிங்ல இருந்து நீங்க ஒளிஞ்சு ನಿನ್ನ ಕರೆವಿಕೆಯಿಂದ ತಿರಸ್ಕಾರ ಹೊಂದಿ உங்க வேலைகளையும் ನಿಮ್ಮ ಕೆಲಸಗಳನ್ನು உங்க ரெஸ்பான்சிபிலிட்டியையும் ನಿಮ್ಮ ಒಂದು ಕಾರ್ಯ ಸಾಧನೆಯನ್ನು ஒரு கப்பலாய் மாற்றி ಒಂದು ಹಡಗಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿ அது உள்ளே அடங்கி ಅದರೊಳಗೆ ಅಡಗಿ உங்க வாழ்க்கையில் நீ முன்னோட்டு போய் ನಿನ್ನ ಜೀವಿತದಿಂದ ಹಿಂಚಾರಿ ಹೋಗ್ತಿದೆ. ஹalleluya ஹalleluya. புரியுதா உங்களுக்கு? ஆமென். ஹalleluya. ஹalleluya. காலிங் ஒரு கிறிஸ்டியன்ஸ் அறிய வேண்டும். ಒಬ್ಬೊಬ್ಬ ಕ್ರೈಸ್ತನು ಈ ಕರೆವಿಕೆಯನ್ನು ತಿಳಿಕೊಳ್ಳಬೇಕು. இதை பிரசங்கிக்காமல் ಇದನ್ನು ಪ್ರಸಂಗಿಸಿ பெரிய ஆசீர்வாதத்தை குறித்து நான் பிரசங்கித்துக் கொண்டிருந்தால் ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಆಶೀರ್ವಾದ ಕುರಿತು ಮಾತನಾಡಿದರೆ இந்த சபையை நிறைஞ்சிருக்கலாம். ಈ ಸಭೆ ತುಂಬಿರಬಹುದಿತ್ತು. இந்த மாதிரி கட்டணமாய் பேசும்போது ಈ ರೀತಿ சில பேருக்கு பிடிக்காத விட்டு போகிறார். ಕೆಲವರಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲದೆ ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. பட் நான் என்னோட காலிங்ல இருந்து பின்ன போக முடியாது. ನನ್ನ ಕರೆವಿಕೆಯಿಂದ ನಾನು ಹಿಂದೆ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. ஹalleluya. போகும்போது 10 பேர் கூட்டிட்டு போனா போதும். ಹೋಗುವಾಗ 10 ಜನ ಕರ್ಕೊಂಡು ಹೋದ್ರು ಸಾಕು. அந்த 10 பேர் பரலோகத்துக்கு போகணும். 10 ಜನ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. ஏன்னா அந்த 10 பேர் சபையில் இருந்தா போதும். 10 ಜನರು ಸಭೆಗಿದ್ರೆ தேவன் இந்த பட்டணத்தை அழிக்க மாட்டார். ದೇವರಿ ಪಟ್ಟಣವನ್ನು அதேதான் ஆபிரகாமினுடைய ஜெபம். ಅದು ಅಬ್ರಹಾಮನ ಪ್ರಾರ್ಥನೆ. தேவನು அதேதான் சொன்னார். ದೇವರು ಅದನ್ನೇ ಹೇಳಿದರು. 10 பேர் இருந்தா 10 ಜನರಿದ್ದರೆ சோடோம் கோமோரா பட்டணத்தை அழிக்க மாட்டார். சோதோம் கோமோர ಪಟ್ಟಣವನ್ನು ಅಳಿಸುವುದಿಲ್ಲ. அப்போ இந்த பட்டணம் அழியாது இருக்கிறதுக்காக ஒரு 10 பேர் தேவை. ಈ அந்த ಪಟ್ಟಣ 10 பேர் நம்ம சபையில இருந்தா போதும். ஹalleluya. ஹalleluya. அப்போ உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி ನಿಮ್ಮ ಒಂದು உங்க வேலை ನಿಮ್ಮ ಒಂದು ஒரு கப்பலாய் மாட்டிக்கொண்டு ಒಂದು ಹಡಗಾಗಿ ಅದರಲ್ಲಿ தேவனுடைய திட்டம், ದೇವರ ತಿಟ್ಟ, தேவனுடைய சித்தம், ದೇವರ ಚಿತ್ತ, அவருடைய ஆசை, ಅವರ ಆಸೆ, அதிலிருந்து நீ தூர போய் ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ನೀನು ದೂರ ಹೋಗ್ತಿದೆ. ஹalleluya. ஹalleluya. இதுதான் உண்மை. இது ನಿಜ. ஹalleluya. ஹalleluya. தூர போக இந்த 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 ஜோனாவுக்கு பிரச்சனைகள் எவ்வளவு வந்தது. ಇದು ದೂರ ಹೋಗ್ತಾ ಜೋನನಿಗೆ ಸಮಸ್ಯೆ ಇತ್ತು. ನಡು ಸಮುದ್ರದಲ್ಲಿ என்ன ஒரு ஸ்டோம் வந்தது. ಒಂದು ಬಿರುಗಾಳಿ ಬಂತು. அந்த ஸ்டோம் வந்த போது ಆ ಬಿರುಗಾಳಿ ಬಂದಾಗ அந்த 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 போட்ல இருக்கிற ஜனங்கள் ಆ ಹಡಗಿನಲ್ಲಿ ಜನರು ಭಯಪಟ್ಟರು. ஜோனா என்ன சொன்னாரு? ಯೋನನೇ ಹೇಳಿದ್ರು. ஜோனா என்ன சொன்னாரு? ಏನು ಹೇಳಿದ್ರು? இதெல்லாம் என்னால தான் நடக்கிறது. ಇದೆಲ್ಲವೂ ನನ್ನಿಂದಲೇ என்ன தூக்கி கடல்ல போடு. ನನ್ನನ್ನು ಎತ್ತಿ ಸಮುದ್ರಕ್ಕೆ ಹಾಕು. என்ன ನನ್ನನ್ನು தூக்கி கடல்ல போடு. ಎತ್ತಿ ಸಮುದ್ರಕ್ಕೆ ಹಾಕ್ರಿ. ஹalleluya. ஹalleluya. கிளியரா இந்த காரியத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும். ಈ ಕಾರ್ಯವನ್ನು ಗಮನಿಸಿ ನೋಡ್ರಿ. நீ பிரச்சனையில மாட்டும் போது, ನೀನು ಸಮಸ್ಯೆಯಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿಕೊಳ್ಳುವಾಗ ஆண்டவர சித்தத்திலிருந்து தூர போய், ದೇವರ ಚಿತ್ತದಿಂದ ದೂರ ಹೋಗುವಾಗ, ஆண்டவருடைய இஷ்டத்திலிருந்து தூர போய், ದೇವರ ಇಷ್ಟದಿಂದ ದೂರ ಹೋಗುವಾಗ, அவருடைய அந்த வில்லிலிருந்து தூர போய், ಅವರ ಒಂದು ಚಿತ್ತದಿಂದ ದೂರ ಹೋಗಿ, நீ செய்கிற காரியத்தில் எல்லாம் ನೀನು ಮಾಡುವಂತ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯ யாரும் கூட நிக்க மாட்டார். ಯಾರು ಜೊತೆಗೆ எல்லாம் உன்னை குற்றம் குறத்தை சொல்லுவார். ಎಲ್ಲರೂ ನಿನ್ನ ಕುರಿತು ಕೊರತೆ ಹೇಳ್ತಾರೆ. ஹalleluya. இதெல்லாம் உன்னாலே தான். ಇದೆಲ್ಲ எந்த பிரச்சனை நடந்தாலும் உன்னாலே தான். ಈ ಸಮಸ್ಯೆ நீ சரியல்ல, ನೀನು ಸರಿಯಲ್ಲ, நீ வேஸ்ட், ನೀನು ವೇಸ್ಟ್. ஹalleluya. ஹalleluya. உன்னை குற்றப்படுத்துவார். ನಿನ್ನನ್ನು ಕೊರತೆ அதே நீ தேவனோட இருக்கிற மனுஷனை பாருங்க. ಅದೇ ದೇವರೊಂದಿಗಿರುವಂತ ಮನುಷ್ಯನ ನೋಡಿ, சின்ன விஷயத்தை இருந்தாலும் ಚಿಕ್ಕ ವಿಷಯವಾಗಿ பொறஜாதி பிள்ளைகள் கூட உதவிக்காக வருவார். ಹೊರ ಜಾತಿ ವ್ಯಕ್ತಿಗಳು ಕೂಡ ಸಹಾಯಕ್ಕೆ ಬರುತ್ತಾರೆ. ಆದರೆ நீ தேவனுடைய சித்தத்தில் இருந்து, அவருடைய இஷ்டத்தில் இருந்து, அவருடைய விருப்பத்தில் இருந்து நீ தூர போய் வாழ ஆரம்பிக்கும் போது, ಜೀವಿಸಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸುವಾಗ ಎಲ್ಲರೂ உன்னை குறித்து குறத்தை சொல்லுவார். ಎಲ್ಲರೂ ನಿನ್ನ ಕುರಿತು ಕೊರತೆ ಹೇಳ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஹalleluya. ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷன், ரட்சணೆ ಹೊಂದಿದ ಮನುಷ್ಯನು சிகரெட் வலிச்சா, ಸಿಗರೆಟ್ ಹೊಡೆದ್ರೆ அவரை பாவின்னு சொல்லுவாரு. ಅವರ ಪಾಪಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அதே சிகரெட் வலிக்கிற ரட்சிக்கப்படாத மனுஷன் சிகரெட் வலிச்சா, ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ವ್ಯಕ್ತಿ ಸಿಗರೆಟ್ ಹೊಡೆದ್ರೆ அவரு வந்து சபையில் உட்கார்ந்தா, ಅವರು ಬಂದು ಸಭೆಯಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡ್ರೆ, அவ்வளவு பாவியான மனுஷனுக்கு கூட ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்கு. ಪಾಪಿಯಾದ ಮನುಷ್ಯನಿಗೆ ಕೂಡ ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇದೆ. அதே விசுவாசி சிகரெட் வலிச்சா, ಒಂದು ವಿಶ್ವಾಸಿ ಸಿಗರೆಟ್ ಹೊಡೆದ್ರೆ ಉಲ್ಟಾ
ಉಲ್ಟಾ, இவன் என்னப்பா விசுவாசியா? ಇವನ ಏನು ವಿಶ್ವಾಸಿಯಾ? புரியுதா உங்களுக்கு? ஹalleluya. Hallelujah. அப்போ நீங்க திங்க் பண்ணி பாருங்க, ಯೋಚನೆ ಮಾಡಿ ஒரு விசுவாசிக்கு ஒரு டைட்டில் இருக்குது. ವಿಶ್ವಾಸಿಗೆ ಒಂದು ಶಿರಸ್ಸಿಕೆ ಇದೆ. அவர் தப்பே செய்யக்கூடாது, அவர் ತಪ್ಪೇ ಮಾಡಬಾರದು, அவர் பரிசுத்தமாய் வாழ, அவர் ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು, அவர் ಶಿಷ್ಯர்களாய் வாழ, அவர் ಶಿಷ್ಯರಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು. அவருக்கு ஒரு ಇಮೇಜ್ ಉಂಟು, ಅವರಿಗೆ ಒಂದು ஒரு ವೈಟ್ ಕಾಲರ್ ಇಮೇಜ್ ಉಂಟು, ಒಂದು உங்களுக்கு ಕರೆಯುವಿಕೆ ಒಂದು ಇಮೇಜ್ ಇದೆ. ஹalleluya. They are the people for purpose. ಅವರ ಒಂದು ಉದ್ದೇಶಕ್ಕಾಗಿ நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறது கிடையாது, பணத்தை சேர்க்கிறவங்க கிடையாது, ಸೇವಿಸುವರಲ್ಲ. பணம் தேவைதான், ಹಣ ಎಲ್ಲದಕ್ಕೂ ಅಗತ್ಯ. ஹalleluya. பட் எல்லாமாய் இருக்க கூடாது, ಅದು ಎಲ್ಲವೂ ಆಗಿರಬಾರದು. ஹalleluya. பணம் தேவைதான், ಹಣ ಅಗತ್ಯವೇ, பட் எனக்கு எல்லாமே பணம், ನನಗೆ ಎಲ್ಲವೂ ಹಣ, நீங்க அப்படி இருக்கவே கூடாது. ஹalleluya. முதலாக உன் காலிங்கை நீ அறிந்து கொள்ள வேண்டும். ಮೊದಲನೇದಾಗಿ ನಿನ್ನ ಕರೆಯುವಿಕೆಯನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. அதை விட்டு நீ தூர போகும்போது, ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗುವಾಗ உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் மத்தியில் ஒரு மதிப்பு உண்டாவாது. ಲೋಕದ ಜನರ ಮುಂದೆ ನಿನಗೆ ಯಾವ ಒಂದು ಮರ್ಯಾದೆ, அவரே உன்னை தூக்கி கடல்ல போடுவார், ಅವರೇ ನಿನ್ನನ್ನು ಎತ್ತಿ ಸಮುದ್ರಕ್ಕೆ ಹಾಕ್ತಾರೆ. அந்த கடல்ல போகும்போது நீ ಸಮುದ್ರಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க, ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ತಪ್ಪುಗಸ್ತನೆಂಬುದಾಗಿ ಅವರ ಚಿತ್ತத்தில் இருந்து ದೂರ ಅವರ போயிருக்கிறேன். ಚಿತ್ತದಿಂದ ದೂರ ಹೋಗಿ, அதனால தான் ஒரு கிறிஸ்துவுக்கு கஷ்டமே வருகிறது. ಅದರಿಂದಲೇ ಕ್ರೈಸ್ತರಿಗೆ ಕಷ್ಟ ಬರುವುದು. ஹalleluya, ಹalleluya, ஹalleluya. யாரும் மதிக்க மாட்டாங்க, ಯಾರು ಮರ್ಯಾದೆ ಸಲ್ಲಿಸಲ್ಲ. ஹalleluya. போய் பாருங்க, வேணும்னா ಹೋಗಿ ನೋಡಿ, ஆண்டவருடைய ಚಿತ್ತத்தில் இருந்து தூர இருந்து பாருங்க, ದೇವರ ಚಿತ್ತದಿಂದ ದೂರ ಇದ್ದು ನೋಡ್ರಿ. உங்க கூட இருக்கிறவங்க, ನಿಮ್ಮ ಜೊತೆಗಿರುವವರು, ಫ್ರೆಂಡ್ಸ್ಗಳು ಕೂಡ, ನಿಮ್ಮ ಗೆಳೆಯರು உங்க ಮೇಲೆ ಅவ்வளவு ಅன்பು இருக்காது, ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಅತಿಗೆ ಪ್ರೀತಿ ಇರಲ್ಲ. ஹalleluya. உன்னை வீழ்த்துறதுக்காக பல ஜனங்கள் காத்திருப்பாங்க, ನಿನ್ನನ್ನು ಬೀಳಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಅನೇಕ ಜನರು ಕಾದಿರಬಹುದು. நீ விழும்போது ಕೊರತೆ சொல்லுவாரு, ನೀನು ಬೀಳುವಾಗ ಕೊರತೆ ಹೇಳುತ್ತಾರೆ. அதே நீ தேவனுக்குள்ளே நடந்தா, ಆದ್ರೆ ದೇವರೊಳಗೆ ನಡೆದರೆ தூக்கி விடுகிறதுக்காக நிறைவேறி இருப்பாரு, ಎತ್ತಿ ಹಿಡಿಯಲಿಕ್ಕೆ ಅನೇಕರು ಇರುತ್ತಾರೆ. ஹalleluya. ಆಮೆನ್. உங்களுக்கு புரியுதா? ಆಮೆನ್. அப்ப இந்த யோனನು இப்ப அந்த காலிங்ல இருந்து தூர போகும்போது, ದೇವರ ಕರೆಯುವಿಕೆಯಿಂದ ದೂರ ಹೋಗುವಾಗ ஒரு காரியத்தை நீங்க பாருங்க, ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡ್ರಿ. அவன் தேவனை விட்டு தூர போனாலும், ಅವನ ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋದ್ರು, தேவன் அவனை விட்டு தூர போகவே, ದೇವನ ಅವನನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗಿಲ್ಲ. ஹalleluya. Hallelujah. It's a great thing. ಅದೊಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ಅಂಶ. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Hallelujah. சில பேர் டாட்டூஸ் பண்ணுவாரல்ல, ಕೆಲವರು ಟ್ಯಾಟೂಸ್ಗಳನ್ನು அது பண்ணிட்டு அது ரிமூவே ஆகாது, ಅದು ರಿಮೂವ್ ಆಗಲ್ಲ, சாவற வரைக்கும் ரிமூவ் ஆகாது. ಸಾಯುವವರೆಗೆ இப்ப எல்லாம் புது லேசர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கிறது, ಅನೇಕ ಲೇಸರ್ ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ಗಳು ಬಂದಿದೆ, அதனால ரிமூவ் எல்லாம் ஆகுது. ಅದು ರಿಮೂವ್ ಆಗ್ತಾ பட் ಇದೆ. அது சில சொல்லுவாங்க ಕಂಪ್ಲೀಟ್ ರಿಮೂವ್ ಆகாது, ಕೆಲವರಿಗೆ ಕಂಪ್ಲೀಟ್ ಆಗಿ ರಿಮೂವ್ ಆಗುವುದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. பல ப்ராಬ್ಲಮ್ಸ್, ಅನೇಕ ಸಮಸ್ಯೆಗಳು ಬರುತ್ತದೆ. அதே போல தான் இந்த இயேசு, ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಯೇಸು, அவர் ஒரு வாட்டி உன் மேல ஒரு சீல் போட்டுன்னு வச்சுக்கோங்க, ಒಂದು ಸಾರಿ ನಿನ್ನ ಮೇಲೆ ಒಂದು ಸೀಲ್ ಹಾಕಿದ್ರೆ தப்பிக்கவே முடியாது, ತಪ್ಪಿಸಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. நீ எங்க வேணாலும் ஓடி ஒளிச்சாலும் ಎಲ್ಲಿ ಬೇಕಾದ್ರೂ ಹೋಗಿ ಅಡಗಿಕೊಂಡು உன்னை தேடி வந்துடுவார். ಹುಡುಕಿ ಬರ್ತಾನೆ. எங்கடா ஓடுற, ಎಲ್ಲಿ ಓಡುತ್ತಿದ್ದೀ? என் வேலை செய்யறதுக்காக தானே உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன், ನಿನ್ನ ಕರೆಯುವಿಕೆಗೆ ತಾನೇ ಕರೆದದ್ದು. ஹalleluya, ஹalleluya. It's your calling. ಇದೇ ಅವರ ಒಂದು ಕರೆಯುವಿಕೆ. ஹalleluya. சில பேர் ஒப்பு கொடுக்காமல், ಕೆಲವರು ಒಪ್ಪಿಸಿಕೊಡದೆ அவருடைய தேவைக்காக கிறிஸ்தியனாய் மாறிடுவார், ಅವರ ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ಕ್ರೈಸ್ತರಾಗಿ ಬದಲಾವಣೆ ಆಗ್ತಾರೆ. ஓ சபையில உதவி வருகிறது, ಸಭೆಯಲ್ಲಿ ஏதோ ஒரு இமோஷன்ல ಯಾವುದೋ ಒಂದು ಇಮೋಷನ್, ನಾನು ಬ್ಯಾಪ್ಟಿಸಮ್ எடுக்க வேண்டும், ನಾನು ಬ್ಯಾಪ್ಟಿಸಮ್ ತಗೋಬೇಕು, அப்படி யாராவது எடுத்திருந்தா, ಹಾಗೆ ಯಾರಾದ್ರೂ ತಕೊಂಡಿದ್ರೆ அவருடைய கதையே போச்சு, ಅವರ ಕತೆ ಮುಗೀತಂತೇನೆ. ஹalleluya. Hallelujah. சீரியஸ்லி கதையே முடிஞ்சிச்சு, ಕತೆ ಮುಗೀತು. ஹalleluya. Hallelujah. அவர் எதுக்காக வாழ்றாரு, ಯಾಕಾಗಿ ಜೀವಿಸ್ತಾರೆ? தேவனுடைய என்ன சித்தம், ದೇವರ தேவனுடைய என்ன ஆசை, ದೇವರ ಏನು அதை ಆಸೆ? அறியாமல் வாழ்ந்து ಅದನ್ನು கொண்டிருப்பாரு. ಅರಿತುಕೊಳ್ಳದೆ ಜೀವಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. அப்போ நீங்க எப்படிப்பட்டவர்? ನೀವು ಯಾವ ತರದವರು? முன மரத்தோடு இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிறவங்களா? ಪೂರ್ಣ ಮನಸ್ಸಿನಿಂದ ದೇವರನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡಿದೀಯಾ? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறீங்களா? ದೇವರಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಿಯಾ? ஆண்டவரே நான் உமக்காக வாழுவேன் என்று சொல்லி இருக்கிறீங்களா? ನಿನಗಾಗಿ ಜೀವಿಸುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದೀಯಾ? அப்படிப்பட்டவனா இருந்தா, ಆ ರೀತಿ ಇದ್ದರೆ தேவன் உன்னை ஒரு நாள் கைவிட மாட்டார். ದೇವರು ಒಂದು ದಿನವೂ ನಿನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ಆಮೆನ್. ಒಂದು நாள் கைவிட மாட்டார். ಒಂದು ದಿನವೂ ಆತನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. அந்த மீன் வாயில் இருக்கிற இருப்போம், ಆತನು ಯೋನನು ಈಗ ಮೀನಿನ ಬಾಯಲ್ಲಿ, மீன் வாயில் பாருங்க, ಮೀನಿನ ஒரு ಬಟ್ಟೆಯಲ್ಲಿ அதிசயமான காரியம், ಒಂದು ರಹಸ್ಯವಾದ ಕಾರ್ಯ. அது ஒரு வயிற்றில் இருக்கிறாரு, ಆ ಮೀನಿನ ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿದ್ದಾನೆ. நீங்க நினைச்சு பாருங்க, ನೀವು ನೆನೆಸಿ ನೋಡ್ರಿ, ஆக்சிஜன் இல்லாத இடத்தில் 3 நாள் இருக்கிறாரு, ಆಕ್ಸಿಜನ್ ಇಲ್ಲದ ಸ್ಥಳದಲ್ಲಿ 3 ದಿನ ಇರ್ತಾನೆ.
வெரி நான் படிச்சு பார்க்கும்போது ஒரு அற்புதமா இருக்கிறது. ನಾನು ಓದಿ ನೋಡುವಾಗ ಒಂದು ಅದ್ಭುತವಾಗಿದೆ. எப்படி மீன் வயிற்றுல 3 நாள் இருந்திருக்கிறாரு. ಮೀನಿನ ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ಯೋನನು ಹೇಗೆ 3 ದಿನ ಇದ್ದನು. சாப்பாடு இல்லாமல் இருக்கலாம், ಇಲ್ಲದೆ ಇರಬಹುದಿತ್ತು, தண்ணி இல்லாமல் இருக்கலாம், ನೀರು ಇಲ್ಲದೆ ಇರಬಹುದಿತ್ತು, எதுவும் இல்லாத இருக்கலாம், ಎದು ಇಲ್ಲದೆ ಇರಬಹುದು. பட் ஆக்சிஜன் இல்லாமல் எப்படி? ಆದ್ರೆ ಆಕ್ಸಿಜನ್ ಇಲ್ಲದೆ ಹೇಗೆ? ಅದು தண்ணிக்குள்ள, ಅದು ನೀರಿನೊಳಗೆ, மீன் வயிற்றுல ಮೀನಿನೊಳಗೆ 3 நாள் 3 ದಿನ. ஹalleluya ஹalleluya. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? ಅದರ ಅರ್ಥವೇನೆಂದರೆ எந்த பரிಸ್ಥಿತಿயில் இருந்தாலும் ನೀನು ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿದ್ದರೋ அந்த இடத்தில் தேவன் உன்னை காக்க ಆ முடியும். ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಕಾಯುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. ஆக்சிஜன் இல்லாத இடத்தில் காத்திருக்கிறார் ஜோனாவே. ಆಕ್ಸಿಜನ್ ಇಲ್ಲದಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಯೋನನನ್ನು ಕಾದಿದ್ದಾರೆ. அப்போ உன்னை பிரச்சனையில இருந்து காக்க முடியாது. ನಿನ್ನ ಸಮಸ್ಯೆ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಕಾಯಲ್ಲ. எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் ಯಾವ ರೀತಿ ಸಮಸ್ಯೆ ಇದ್ದರೂ அந்த நேரத்தில் நீ உயிரோடு இருக்கிறதுக்காக, ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ நீ எரிஞ்சு போவாதிருக்கிறதுக்காக, நீ முழுகி போவாதிருக்கிறதுக்காக எதெல்லாம் செய்ய முடியுமோ தேவன் அதெல்லாத்தையும் செய்வார். அது எல்லாத்தையும் செய்வார். நீ முழுகி போவதில்லை, நீ எரிந்து போவதில்லை. அது சும்மையில்ல வார்த்தை சொல்லுகிறது. இது ஜோனா மூலமாய் தேவன் ப்ரூவ் செஞ்சிருக்கிறார். ಯೋನನ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರು ಪ್ರೂಫ್ ಮಾಡಿದಂತ ಕಾರ್ಯ. ಶಾದ್ರಕ್ ಮೆಷಕ್ ಅಬೇದ್ನೆಗೋ ಅಗ್ನಿயில் போட்டு போது ಶಾದ್ರಕ್ ಮೆಷಕ್ ಅಬೇದ್ನೆಗೋ வேதம் சொல்லுகிற அவருடைய முடி கூட கரிந்து போகுது. ಅವರ ಮುಡಿ ಕೂದಲು ಕೂಡ ಕರಗಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. அந்த வேல் வெரி டீப் சீல தான் இருக்கும். ಅದು ದೊಡ್ಡ ಆಳದ ಬೆಂಕಿಯಾಗಿದೆ. ஹியூஜ் அது ஃபிஷ், அது ஒரு பெரிய ஃபிஷ் ஆனதுனால அது ஒரு டீப் சீல தான் இருக்கும். ದೊಡ್ಡ ಮೀನು ரொம்ப ಡೀಪ್ ಆಯ್ತು. ಅದು ಆಳದ ಕಡಲ್ ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ. அந்த கடல்ல கூட அந்த நம்ம சமுத்திரத்துல விழுந்தாலும் நம்ம சத்து போயிடும். சமுத்திரத்துல ஆக்சிஜன் கிடைக்காது. ஆக்சிஜன் சிக்காது. அந்த சமுத்திரத்துல அந்த ஒரு மீன் வயிற்றுல 3 நாள் அவன் இருந்திருக்கிறான். 3 ದಿನ ಯೋನನಿದ್ದನು. ஹalleluya. ஹalleluya. இப்போ நீங்க நினைக்கிறீங்க ನೀವು ನೆನೆಸ್ತೀರಿ, ஒருவேளை நான் பிரச்சனைக்குள்ள மாட்டி போனா, ಒಂದು ವೇಳೆ ನಾನು ಸಮಸ್ಯೆಯಲ್ಲಿ ಸಿಕ್ಕಾಕೊಂಡ್ರೆ நான் எப்படி வெளி வர முடியும்? ಹೇಗೆ ನಾನು ಹೊರ ಬರಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? எப்படி நான் தப்பு வைக்க முடியும்? ಹೇಗೆ ನಾನು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ? நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம். ಏನುமே ಹೇಳಬೇಡಿ. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. ನಂಬಿಗಸ್ತನು. அவர் எல்லா விதத்திலும் உன்னை தப்ப வைப்பார். ಆತನು ನಿನ್ನನ್ನು ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನಡೆಸಿ அவரும் கூட இருப்பார். ಆತನು ನಿನ್ನ ಜೊತೆಗಾರನಾಗಿ பல இல்லாதவனுக்கு பலத்தை கொடுப்பார். ಬಲ ಇಲ್ಲದವನಿಗೆ ಆತನು ಬಲ ಕೊಡುತ್ತಾನೆ. பட் நீ செய்ய ரெடியா? ನೀನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ರೆಡಿ. அவருடைய சித்தத்தை செய்ய ரெடியா? ಆತನ ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ರೆಡಿ ಆಗಿದೆ. நீ ரெடியா? ರೆಡಿಯಾ? ஆண்டவரே நான் ரெடி அப்பா. ದೇವರೇ ನಾನು இனிமேல நான் உன் சித்தத்தை செய்வேன் ದೇವರೇ ஆண்டவரே. ನಾನು ನಿನ್ನ ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡುತ್ತೇನೆ. நான் உன் வார்த்தை யாருக்காவது நான் சொல்லி கொடுப்பேன் ஆண்டவரே. ದೇವರೇ ನಿನ್ನ ಮಾತನ್ನು எனக்கு வசனம் தெரியாது, ನನಗೆ ವಾಕ್ಯ ಗೊತ್ತಿಲ್ಲ. தேவன் உன்னை வசனம் பிரசங்கிக்க நல்லா உன்னை தேர்ந்தெடுத்துக்கு. ದೇವರು ನಿನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಪ್ರಸಂಗಿಸುವಂತೇಳಿ ಆರಿಸಿಕೊಂಡಿಲ್ಲ. இந்த பட்டணத்துக்கு சாட்சியாக இருக்கிறதுக்காக. ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ அப்போ உன் சாட்சிகளை நீ சொல்லி கொடுக்கலாமே. ಸಾಕ್ಷಿಗಳನ್ನು ಹೇಳಬಹುದು. தேவன் செய்திருக்கிற அற்புதங்களை சொல்லி கொடுக்கலாமே. தேவன் செய்த அதிசயத்தை சொல்லி கொடுக்கலாமே. ಮಾಡಿದ ಅತಿಶಯವನ್ನು ಹೇಳಬಹುದು. அது கூட சொல்லி கொடுக்காம ಆ ರೀತಿ ಹೇಳಿದೆ. யூ டர்ன் எடுத்து வேற ஒரு பட்டணத்துக்குள்ள போய் பட்டணಕ್ಕೆ ಹೋಗಿ ஹalleluya ஹalleluya இன்னைக்கு மனம் திரும்பு. ಇವತ್ತು ಮಾನಸಾಂತರ தீர்மானம் எடுத்துக்கோ. தீர்மானವನ್ನು நான் ஆண்டவருடைய சித்தத்தை செய்வேன். நான் யாரா ஒருத்தருக்கு நான் ஆண்டவரை குறித்து பிரசங்கிப்பேன். ಯಾರಾದರೂ ಒಬ್ಬರಿಗಾದರೂ ದೇವರ ಕುರಿತು ಹೇಳುತ್ತೇನೆ. ஹalleluya ஹalleluya. ಇಂಗ್ಲಿಷ್ சொன்னா ಇಂಗ್ಲಿಷ್ ನಲ್ಲಿ ಹೇಳಿದ್ರೆ God will never leave his purpose or his prophet. அவருடைய சித்தத்தையும் அவனுடைய ஊழியக்காரை அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ದೇವರ ಚಿತ್ತಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರ ಸುವಾರ್ತಿಕನನ್ನು ಎಂದು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஒரு நாள் கைவிட மாட்டார். ಒಂದು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. நீ சரியில்லை என்று உலகம் சொல்லும்போது, ಲೋಕವು ನೀನು ಸರಿಯಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ, நீ பிறந்த நாள்ல தேவன் உன்மேலே வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுவார். ನೀನು ಹುಟ್ಟಿದಾಗ ದೇವರ ನಿನ್ನ ಮೇಲೆ ಇಟ್ಟಂತ ಚಿತ್ತವನ್ನು நீ சரியில்லை என்று சொல்லுவா, நான் இதுக்கெல்லாம் தகுதி இல்ல ஆண்டவரே, ನಾನು ಇದಕ್ಕೆ ಅರ್ಹತೆ ಇಲ್ಲ, நான் ಇவ்வளவு ತಪ್ಪು செஞ்சிருக்கேன். அப்போ கூட ஆண்டவர் சொல்லிருப்பாரு, கூட தேவர் ಹೇಳುತ್ತಾನೆ, உன் தப்பு என் சித்தத்தை மாற்ற முடியாது. ನಿನ್ನ ತಪ್ಪು ದೇವರ ನನ್ನ ಚಿತ್ತವನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಲಿಕ್ಕೆ நான் இதுதான் உனக்காக எழுதி வச்சிருக்கிறேன். ನಾನು ನಿನಗೋಸ್ಕರ ಇದನ್ನೇ ಬರೆದಿಟ್ಟಿದ್ದೇನೆ. ಅದು வாழ்க்கையில நடக்கும். ಅದು ಜೀವಿತದಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತದೆ. அது ஏன் தீர்மானம்? ಅದು ನನ್ನ ತೀರ್ಮಾನ. அது உன்
உன் பிஹேவியரால் வந்திருக்கிறதல்ல, ನಿನ್ನ ಒಂದು ಸ್ವಭಾವದಿಂದ ಬಂದದಲ್ಲ. கிரேஸ் நீ ஒரு நாள் சம்பாதிச்சதல்ல, ಕೃಪೆಯು ನೀನು ಯಾವತ್ತೂ ಸಂಪಾದನೆ அது ಮಾಡಿದಲ್ಲ, உனக்கு ஃப்ரீ இலவசமாய் தேவன் ಅದು ನಿನಗೆ கொடுத்திருக்கிறது. ಉಚಿತವಾಗಿ ಸಿಕ್ಕಿತು. ஹalleluya. ஹalleluya. அப்போ உன் தேவன் உன்மேல வைத்திருக்கிற சித்தம், ದೇವರು ನಿನ್ನ ಮೇಲೆ ಇಟ್ಟಂತ ಚಿತ್ತ, உன் சுபாவத்தினால, ಅದು ಸ್ವಭಾವದಿಂದ, உன் ஹேபிட்டால, ನಿನ್ನ ಒಂದು ಅಭ್ಯಾಸದಿಂದ, நீ எவ்வளவு என்ன சொல்கிறது கேவலமான மனுஷனா இருந்தாலும், ಎಷ್ಟು ಕೇವಲವಾದ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿದ್ದರು, தேவன் உன்மேல ஒரு சித்தத்தை வைத்தார். ದೇವರು ನಿನ್ನ ಮೇಲೆ ಒಂದು ಚಿತ್ತವನ್ನು அந்த ಇಟ್ಟರೆ சித்தத்தை நிறைவேற்றுவார். ಆ ಚಿತ್ತವನ್ನು ದೇವರು ನೆರವೇರಿಸುತ್ತಾನೆ. ஹalleluya. கண்டிப்பாய் நிறைவேற்றுவார். ಖಂಡಿತವಾಗಿ ನೆರವೇರಿಸುತ್ತಾನೆ. ஹalleluya. ஹalleluya. நான் சரியில்லை ஆண்டவரே, ನಾನು ಸರಿ ಇಲ್ಲ ಕರ್ತನೇ, இதுக்கெல்லாம் நான் தகுதி இல்ல ஆண்டவரே, ನಾನು ಇದಕ್ಕೆ ಅರ್ಹತೆ ಇಲ್ಲ. ஆண்டவர் சொல்வாரு, ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ, I know your future. ನನಗೆ ಗೊತ್ತು ನಿನ್ನ ಭವಿಷ್ಯತ್ತು. It is ಅವರು நல்லதுக்காக தான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ಅವರು ನಿನ್ನನ್ನು ಒಳ್ಳೆಯದಕ್ಕಾಗಿ ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. ஹalleluya. ஹalleluya. ஜோனா 3:1-2 நீ எடுத்து பாத்தீங்கன்னா, ಯೋನನ ಪುಸ್ತಕ வாசிங்க, யாராவது ஒருத்தர் வாசிங்க. 3ನೇ ಅಧ್ಯಾಯ 1-2 ವಾಕ್ಯ. ஹalleluya. 3ನೇ ದಿನ. கரெக்ட். ஹalleluya. இப்போ ஜோனா என்ன செய்தாரு? ஜோனாக்கு ஆண்டவர் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? தேவರಿಗೆ நீ நினைவே பட்டணத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி, அது அவனுடைய காரியம், தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம், தேவர திட்ட. தேவன் அந்த நினைவே பட்டணத்துக்கு ஒரு ரிவைவலாக, ಒಂದು ರಿವೈವಲ್ ಆಗಿ ಉಜ್ಜೀವನವಾಗಿ அவனை அனுப்ப போகிறார். ಅದನ್ನು ಕಳಿಸಲಿಕ್ಕೆ நான் அந்த ரிவைவல் ஆக வேண்டும் என்று சொல்லி ಆ ಒಂದು ರಿವೈವಲ್ அவனுடைய வழிகளை தேர்ந்தெடுத்து ಅದನ್ನು ಆರಿಸಿ அவன் தேவனுடைய சித்தத்திலிருந்து தூர போகும்போது, ದೇವರ ಚಿತ್ತದಿಂದ ದೂರ ಹೋಗುವಾಗ ஆண்டவர் என்ன செய்தார்? ದೇವರೇ ಹೇಳ್ತಾನೆ, திருப்பி அவனை டிஸ்குவாலிஃபை பண்றது கிடையாது. ಅವನನ್ನು நீ சரியில்ல, ನೀನು ಸರಿಯಲ್ಲ நீ ಅಂತ சொன்ன பேச்சு கேட்கல, ಹೇಳಿದ ಮಾತು நான் வேற யாராவது அனுப்புறேன், ಬೇರೆ ಯಾರನ್ನಾದ್ರೂ ಕಳಿಸುತ್ತೇನೆ. அப்படி சொன்னாரா? ಹಾಗೆ ಹೇಳಿದ್ರಾ? அப்படி சொன்னாரா? ಇಲ್ಲ இல்ல, அவனை தான் அனுப்பி இருக்கிறார். ಅವನನ್ನೇ ತಿರುಗಿ ಕಳಿಸಿದನು. அப்போ உனக்கு வச்சது உனக்கு தான் வரும். ನಿನಗೆ ಇಟ್ಟದಂತ ಕಾರ್ಯಗಳು ನಿನಗೆ ಬರುತ್ತದೆ. உன்னை வச்சு செய்யணும்னு நினைச்சது உன்னை வச்சு தான் செய்யும். ನಿನ್ನನ್ನು ಇಟ್ಟು ಮಾಡಬೇಕಂತೇಳಿ ದೇವರು ತೀರ್ಮಾನಿಸಿದ ಕಾರ್ಯ ನಿನ್ನನ್ನೇ ಇಟ್ಟು ಮಾಡುತ್ತಾನೆ. அது வேற யாருக்கு போகாது, ಅದು ಬೇರೆ ಯಾರಿಗೂ ಹೋಗುವುದಿಲ್ಲ. எத்தனை பேர் எழும்பினாலும் ಎಷ್ಟು ಜನ நான் செய்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ನಾನು ಮಾಡ್ತೀನೆಂಬುದಾಗಿ ಬಂದರು, அவர் சொல்லுவார் நோ, அவர் ಹೇಳ್ತಾನೆ ಇಲ್ಲ, உன்னை தான் தேர்ந்தெடுத்துக்கிறேன், ನಿನ್ನನ್ನೇ ಆರಿಸಿಕೊಂಡೆ, நீ தான் செய்ய வேண்டும். ನೀನೇ ಮಾಡಬೇಕು. தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கும் போது, ದೇವರ ಮಾತನ್ನು ಪ್ರಸಂಗಿಸುವಾಗ வார்த்தை எல்லாம் கிரியை செய்கிறது, தேவனா கிரியை செய்கிறது. ಕ್ರಿಯೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ, ಆ நான் ದೇವರ பிரசங்கிக்கும் போது நான் நினைச்சேன் ஆண்டவரே, ನಾನು ನೆನೆಸ್ತೇನೆ அப்ப ದೇವರೇ, எனக்கு நிறைய நல்ல பாஷை தெரியுது, ನನಗೆ ಒಳ್ಳೆ இப்போ ಭಾಷೆ கொஞ்சமாவது தமிழ் பேசுறேன். ಈಗ ಸ್ವಲ್ಪ ஆரம்ப நாட்கள் எல்லாம் கொஞ்சம் கூட தெரியாது. ಆರಂಭ ದಿವಸದಲ್ಲಿ ನನಗೆ ಏನು ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆண்டவரே எப்படி ஐயா ஊழியத்தை செய்வேன், ಹೇಗೆ ನಾನು ಸೇವೆ ಮಾಡೋದು, எப்படி ஆண்டவரே, ಹೇಗೆ ನಾನು கன்னடா தெரியாது, தமிழ் தெரியாது, மலையாளம் சரியாய் வராது, ಮಲಯಾಳ ಸರಿಯಾಗಿ ಬರುವುದಿಲ್ಲ, என்னத்தை செய்வேன் ஆண்டவரே? ಏನ್ ಮಾಡ್ತೀನಿ? அப்ப ஆண்டவர் சொன்னா, ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ, நீ போய் நின்ற போதும், ನೀನು ಹೋಗಿ ನಿಂತರೆ ಸಾಕು, நான் செஞ்சிடுவேன். ನಾನು ಮಾಡ್ತೇನೆ. ஹalleluya. ஹalleluya. அன்னைக்கு முதல் இன்னைக்கு வரைக்கும் ಅವತ್ತಿನಿಂದ ಇವತ್ತುವರೆಗೂ ஆண்டவரே செய்து கொண்டிருக்கிறார்னு நான் நம்புகிறேன். ದೇವರೇ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ನಂಬುತ್ತೇನೆ. ஹalleluya. 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 நான் ஒரு பாஸ்டர் என்னை அழைத்தாரு, ಒಬ್ಬ ಸೇವಕರು ನನ್ನ ಕರೆದರು, வெனஸ்டே நீங்க வர வேண்டும் சபைக்கு, ಗುರು ವೆನಸ್ಡೇ ಬರಬೇಕೆಂಬುದಾಗಿ, சபைக்கு வர வேண்டும், ಸಭೆಗೆ ಬರಬೇಕು. போட்டோஸ் எல்லாம் அனுப்பி கொடுத்த, ಫೋಟೋಸ್ ಎಲ್ಲ பார்த்த போது ஒரு 60-70 விசுவாசிகள் இருக்காங்க. 60-70 ವಿಶ್ವಾಸಿಗಳಿದ್ರು. ஹalleluya. யூடியூப்ல வீடியோ பார்க்கும்போது ಯೂಟ್ಯೂಬ್ ಅಲ್ಲಿ அவர் வச்சன சொன்ன உடனே 10 பேர் பேசுறாரு. அவர் ವಾಕ್ಯವನ್ನು ತೆಗೆದ ಕೂಡಲೇ அவ்வளவு சீக்கிரமாய் அவர் வசனத்தை எடுத்து பேசுகிறார். ಅಷ್ಟು ಬೇಗನೆ ಅವರು ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. நான் திருப்பி பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணேன், ನಾನು ತಿರುಗಿ பாஸ்டர் என்னால வர முடியாது, ஏன்னா எனக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குது, ಭಾಷೆಯ ಸಮಸ್ಯೆ ಇದೆ பாஸ்டர், அதெல்லாம் எனக்கு தெரியும், ಅದೆಲ್ಲ ನನಗೆ நான் உங்க வீடியோ பார்த்திருக்கிறேன், ನಾನು ನಿಮ್ಮ ವಿಡಿಯೋ ನೋಡಿದ್ದೀನಿ, தேவன் பேசுவார், ದೇವರು ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. ஹalleluya. ஹalleluya. பாருங்க, ನೋಡಿರಿ, ஆண்டவர் பேசுவார், ದೇವರು இங்க ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. நின்று போது ನೀವು ನಿಂತುಕೊಳ್ಳುವ வார்த்தைகள் நம்ம எடுத்திருக்கலாம், ವಾಕ್ಯಗಳು ನಾವು ತೆಗೆದಿರಬಹುದು, கிரியை தேவன் செய்வார். ಕ್ರಿಯೆಯು ದೇವರು ಮಾಡುತ್ತಾನೆ. ஹalleluya. ஹalleluya. அதே போல தான் ಅದೇ ರೀತಿಯಾಗಿ நீ ஊழியத்தில் இறங்கும் போது ನೀನು ಸೇವೆಯಲ್ಲಿ ಇಳಿಯುವಾಗ வா மட்டும் ஒன்று தான் இருக்கும், ಬಾಯಿ
ಮಾತ್ರ ನಿನ್ನದಾಗಿರುತ್ತದೆ. பேச்சு தேவனோடது இருக்கும். ಮಾತುಗಳು ದೇವನದಾಗಿರುತ್ತದೆ. நீ பேசு, ನೀನು ಮಾತನಾಡು. ஆண்டவரை குறித்து பேசு, ದೇವರ ಕುರಿತು ಮಾತನಾಡು. ಜನங்களுக்கு சொல்லிக் கொடு, ಜನರಿಗೆ ಹೇಳಿಕೊಡು. ಸಾಕ್ಷಿಯಾவது சொல்லிக் கொடு. ಸಾಕ್ಷಿಯಾದ್ರೂ ಹೇಳಿಕೊಡು. மேலே போய் நிற்கும் போது, ಮೇಲೆ ಹೋಗಿ ನಿಂತುಕೊಳ್ಳುವಾಗ ஆண்டவருக்கு என்ன முகத்தை காட்ட முடியுமா? ದೇವರಿಗೆ ನನ್ನ ಮುಖ ತೋರಿಸಲಿಕ್ಕೆ ಆಗುತ್ತಾ? ஆண்டவரே நான் இவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன். ದೇವರೇ ನಾನು ಎಷ್ಟು ಸಂಪಾದನೆ ಮಾಡಿದ್ದೇನೆ. ஆண்டவரே நான் வீடை கட்டி வச்சிருக்கிறேன். ನಾನು ಮನೆ ಕಟ್ಟಿಟ್ಟಿದ್ದೇನೆ. ஆண்டவரே நான் நிறைய ಪ್ಲಾಟ್ வாங்கி வச்சிருக்கிறேன். ಅನೇಕ ಪ್ಲಾಟ್ಗಳನ್ನು ತಗೊಂಡಿಟ್ಟಿದ್ದೇನೆ. நான் நல்ல மனுஷனாய் நடந்திருக்கிறேன். ಒಳ್ಳೆ ಮನುಷ್ಯನಾಗಿ ನಡೆದಿದ್ದೇನೆ. ஆண்டவர் சொல்லுவா, எனக்காக என்ன கொண்டு வந்திருக்கிறேன்? ದೇವರು ಹೇಳ್ತಾನೆ, ನನಗೋಸ್ಕರ ನೀನು ಏನು ತಂದೆ? என்ன கொண்டு வந்திருக்கிறேன்? ಏನು ತಗೊಂಡು ಬಂದೆ? அதெல்லாம் நான் உனக்கு கொடுத்தது. ಅದೆಲ್ಲ ನಾನು ನಿನಗೆ ಕೊಟ್ಟದ್ದು. நீ எனக்காக என்ன செய்த? ನೀನು ನನಗೋಸ್ಕರ ಏನು ತಗೊಂಡೆ? எனக்காக. ನನಗೋಸ್ಕರ. ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் ದೇವರು உன்னை பேச்சு ஒருத்தரை ரட்சிக்க சொல்லல. ನಿನ್ನ ಮಾತಿನ ಮೂಲಕ ಒಬ್ಬರನ್ನು ರಕ್ಷಣೆ ಮಾಡು ಅಂತ ಹೇಳಿಲ್ಲ. நீ பேசுன்னு மட்டும் தான் சொல்லிருக்க. ನೀನು ಮಾತನಾಡು ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಅವರ ಸಭೆಯಲ್ಲಿ ಕೂಟಿಟ್ಟು ಬಾ, ಅವರನ್ನು ಕರ್ಕೊಂಡ್ ಬಾ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. சொல்லிಲ್ಲ. ಹೇಳಿಲ್ಲ. ನಾನು சொல்ல மாட்டேன். ನಾನು ಹೇಳುದಿಲ್ಲ. சொல்லுவேன், நீ கூப்பிடுயா, அவரை கூட்டிட்டு வா, ನೀನು ಅವರನ್ನು ಕರ್ಕೊಂಡ್ ಬಾ ಅಂತ ಹೇಳ್ತೀನಿ. ஹalleluya. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? ಅದರ ಅರ್ಥವೇನೆಂದರೆ நீ அவரை குறித்து அவருக்கு தேவனை குறித்து பேசுன்ற அர்த்தம். ಅವರಿಗೆ ದೇವರ ಕುರಿತು ನೀನು ಮಾತನಾಡು. யாரை கூட்டிட்டு வர முடியாது. ಯಾರು ಯಾರನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಅವರು கூப்பிடுறவರಿಗೆ யாரை கூட்டிட்டு வர முடியாது. ಕರೆಯುವ ತನಕ ಯಾರು ಬರ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. பட் பேசுறதுக்கு என்ன கஷ்டம்? ಮಾತನಾಡಲಿಕ್ಕೆ ಏನು ಕಷ್ಟ? ஆண்டவர் குறித்து பேசுறதுக்கு என்ன கஷ்டம்? ದೇವರ ಕುರಿತು ಮಾತನಾಡಲಿಕ್ಕೆ ಏನಾದರೂ ಕಷ್ಟ ಇದೆಯಾ? ஹalleluya. 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 ஒரு நாள் ஆண்டி சாட்சி சொன்னாரு. ಒಂದು ದಿನ ಆಂಟಿ ಸರ್ ಸಾಕ್ಷಿ ಹೇಳಿದ್ರು. ஒரு வீட்டில ஜெபம் செய்து கொண்டிருக்கிற ಒಂದು ಮನೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಿದ್ದರು. நான் சொன்னேன், ನಾನು ಹೇಳಿದೆ, நிறைய வாட்டி நமக்கு வாய்ப்பு கிடைக்காது ಅನೇಕ ಸಾರಿ ஆண்டவரை குறித்து பேசுறதுக்காக. ದೇವರ ಕುರಿತು ಮಾತನಾಡಲಿಕ್ಕೆ வரப்போகிற ஜனங்களுக்கு, ಬರುವಂತ ಜನರಿಗೆ இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார். ಯೇಸು ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸ್ತಾನೆ. அப்படி சொல்லி நீ அனுப்பலாமே. ಹಾಗೆ ಹೇಳಿ ಕಳಿಸಬಹುದಲ್ಲ. ஹalleluya. 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 ஆண்டி அப்படியே செய்து கொண்டிருந்தார். ಆಂಟಿ ಅವರು ಹಾಗೆ ಮಾಡಿದ್ರು. ஒரு நாள் வெஜிடபிள் காட்டு, ಒಂದು ದಿನ ವೆಜಿಟೇಬಲ್ ಗಾಡಿಯಲ್ಲಿ ஹalleluya, ஆண்டி அவருடைய மொபைல் மறந்து வச்சிருந்தார். ಅವರ ಮೊಬೈಲ್ ಮರೆತು ಬಿಟ್ಟರು. எல்லாம் வாங்கிட்டு ಎಲ್ಲ ತಕೊಂಡು இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார் ಯೇಸು ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸ್ತಾನೆ அப்படி சொல்லிட்டு ஆண்டி வீட்டுக்கு வந்துட்டாரு. ಹಾಗೆ ಹೇಳಿ ಅವರು ಮನೆಗೆ ಬಂದ್ಬಿಟ್ರು. அவன் மொபைல் அங்கே மறந்து ಆ விட்டாரு. ಮೊಬೈಲ್ ಅಲ್ಲೇ ಮರೆತು ಬಿಟ್ರು. ஆண்டவர் கிரியை செய்கிற தேவன் என்று காட்டுறதுக்காக அந்த இடத்துல அவர் ಮೊಬೈಲ್ மறந்துருக்கிறார். ದೇವರು ಕ್ರಿಯೆ ನಡೆಸುವ ದೇವರೆಂಬುದಾಗಿ ತೋರಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಅವರು ಮರೆತು ಬಿಟ್ಟರೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. அந்த மனுஷன், ಆ ಮನುಷ್ಯನು ತಿರುಗಿ ಬಂದು பெட்ரோல் காசு கேட்கல, கேட்டிருக்காரா? ಪೆಟ್ರೋಲ್ ಕಾರಣ ಎಂದು ಕೇಳಲ್ಲ, ಏನು ಕೇಳಲಿಲ್ಲ. ತಿರುಪಿ ಒಂದು ಮೊಬೈಲ್ ಕೊಡ್ತಿಟ್ಟು ಹೋಗಿದ್ರು. ತಿರುಗಿ ಬಂದು ಅವರು ಮೊಬೈಲ್ ಕೊಟ್ಟು ಹೋದ್ರು. ಎದುಗಾಗಿ ಕೊಡ್ತಾ சொன்னா, ಯಾಕಾಗಿ ಕೊಟ್ರು ಅಂದ್ರೆ, நீ நல்ல ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லி நான் கொடுக்க, ನೀನು ದೇವರ ಮಗು ಅಂತ ಹೇಳಿ ಕೊಟ್ರು. ஹalleluya. ಆಮೆನ್. ஹalleluya. அவர் கேள்பாருங்க, அவர் அழுதுட்டே இருக்காங்க. அவர் அழுத்தானே ಇದ್ರು. இது நடந்த சாட்சி, ಇದು ನಡೆದ ಕಾರ್ಯ. நீ ஆண்டவர் குறித்து பேசும்போது, ದೇವರ ಕುರಿತು ನೀನು ಮಾತನಾಡುವಾಗ, நீ அறியாதே, ನಿನ್ನನ್ನು ಅರಿಯದೆ தேவன் உன்னை பிள்ளைகள் உன்னை உட்ட ஆரம்பிப்பார். ನಿನ್ನನ್ನು ಮೇಲೆತ್ತಲಿಕ್ಕೆ நீ ಪ್ರಾರಂಭಿಸ್ತಾನೆ. நல்ல ಪರ್ಫ್ಯೂಮ್ போடுறதுனால உன்கிட்ட வராது ஆள். ಒಳ್ಳೆ ಪರ್ಫ್ಯೂಮ್ ಹಾಕಿದ್ರಿಂದ ನಿನ್ನ ಹತ್ರ நீ ಬರೋದಿಲ್ಲ. நல்லா குளிச்சு மேக்கப் பண்றதுனாலே வராது. ನೀನು ಒಳ್ಳೆ ಸ್ನಾನ ಮಾಡಿ ಮೇಕಪ್ ಮಾಡೋದ್ರಿಂದ ಬರೋದಿಲ್ಲ. வேதம் என்ன சொல்லிருக்குது? ಸತ್ಯವೇದ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன், ನಾನು ಕಪ್ಪಾಗಿದ್ದರೂ ಸುಂದರವಾಗಿದ್ದೀನಿ. அதுதான் தேவனுடைய கிருபை. ಅದೇ ದೇವರ ಕ್ರಿಯೆ. ஹalleluya. ஹalleluya. அழகு முகத்தில் அல்லங்க, அழகு இங்க இருக்கணும். ಸುಂದರತೆ ಮುಖದಲ್ಲ, இங்க இருக்கும்போது தள்ளி போட்ட ஜனங்களும், ತಳ್ಳಲ್ಪಟ್ಟ ಜನರು உன்னை கூட அட்ராக்ட் ನಿನ್ನ ಜೊತೆಗೆ ಬಹಳ ಸಂಬಂಧವಾಗಿರುತ್ತಾರೆ. அதுதான் தேவனுடைய ಅದು கிருபை. ದೇವರ ಕೃಪೆ. இவன் நல்லவே இல்ல, ಇವರು ಒಳ್ಳೆಯದೇ ಅಲ್ಲ, பாக்குறதுக்கே பிடிக்காது, ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟವಿಲ್ಲ, முகம் ரொம்ப அசிங்கமா இருக்கிறது, ಇವರ ಮುಖವು ತುಂಬಾ ಅಸಹ್ಯವಾಗಿದೆ. அவருடைய சுபாவங்கள், ಅವರ ಸ್ವಭಾವಗಳು, அவருக்குள்ள ஆவி, ಅವರ ಆತ್ಮವು உன்னை அட்ராக்ட் செய்யும், ನಿನ್ನನ್ನು ಆಕರ್ಷಣೆ ಮಾಡುತ್ತದೆ. பேசுறதுக்காக, ಮಾತನಾಡುವುದಕ್ಕಾಗಿ. தேவனுடைய கிருபை, ಅದೇ ದೇವರ ಕೃಪೆಯಾಗಿದೆ. ஹalleluya. ஹalleluya. அப்போ இப்போ ಈಗ தேவன் அவருடைய
அந்த நினைவே பட்டணத்துக்கு போவதற்காக அவன் ಒಪ್ಪುಕೊಂಡಾர். ದೇವರು ಯೋನನು ನಿನೆವೆ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಹೋಗುವುದಕ್ಕಾಗಿ ಒಪ್ಪಿಕೊಂಡನು. ஹalleluya. ஹalleluya. இப்போ நீங்களும் ஒப்பிக்கொண்டிருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். ನೀವು ಕೂಡ ಒಪ್ಪಿಕೊಂಡಿದ್ದೀರಿ ಅಂತ ஏதாவது ஒருத்தர் வரப்போகிற யாராவது ஒருத்தருக்கு சொல்லுவேன் ನಾನು, இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு என்னை ಪ್ರೀತಿಸ್ತಾನೆ. ஹalleluya. ஹalleluya. கஷ்டத்தில் அழுது கொண்டிருக்கிற மனுஷனை பார்த்து, கஷ்டದಲ್ಲಿ ಅಳುತ್ತಿದ್ದ டென்ஷன் எடுக்காத, ನೀನು ಚಿಂತೆಗೊಳಗಾಗಬೇಡ, ஏசப்பா உனக்கு இருக்கிறா, நான் ஜெபிக்கிறேன், ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ அவ்வளவு சொன்னாலே போதும். ಅಷ್ಟು ಹೇಳಿದ್ರೆ ಸಾಕು. ஹalleluya. நீ ஆண்டவருக்காக வாயை திறந்தாலே போதும், ದೇವರಿಗಾಗಿ ಬಾಯಿ ತೆಗೆದ್ರೆ ಸಾಕು, நீ ಆರಂಭಿತಾ போதும், ಆರಂಭಿಸಿದ್ರೆ ಸಾಕು, ಮಿಕ್ಕೆಲ್ಲ ಅವರು பார்த்துடுவார், ಮಿಕ್ಕಿದ ಕಾರ್ಯವೆಲ್ಲ ಆತನು ಮಾಡುತ್ತಾನೆ. ஹalleluya. இது மட்டும் புல்பீட் அல்ல, ಇದು ಮಾತ್ರ ಪುಲ್ಪಿಟ್ நீ ಅಲ್ಲ. எந்த இடத்துல நின்று ஆண்டவரை குறித்து பேசுகிறோ அந்த இடம், ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಂತು ಮಾತನಾಡಿದರೋ அந்த இடம் உனக்கு புல்பீட் ஆகி ಆ ಸ್ಥಳವು ನಿನಗೆ ಪುಲ್ಪಿಟ್ ಆಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. ஹalleluya. 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 ஏனா பிரசங்கிக்கிற இடம் தேவனுடைய இடம், ಪ್ರಸಂಗಿಸುವಂತ ಸ್ಥಳವು ಅದು ದೇವರ ಸ್ಥಳವಾಗಿದೆ. ஒரு நாள் அவர் நின்றார், ಒಂದು ದಿನ ಅವರು ನಿಂತುಕೊಂಡ್ರೆ, அப்போஸ்தலர் நின்றார், அப்போஸ்தலರು, சீஷர்கள் நின்றார், பெரிய பெரிய போதகர் நின்றார். ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಬೋಧಕರು இப்ப நமக்கு நிக்கிறதுக்காக அவகாசத்தை கொடுத்திருக்கிறார். ದೇವರು ಇವಾಗ ನಮಗೆ ನಿಲ್ಲಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಅವಕಾಶವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ஹalleluya. ஹalleluya. சோ அந்த அவகாசத்தை நம்ம சுதந்திரமாய் அதை எடுத்துக்கொள்வோம். ಆ ಅವಕಾಶವನ್ನು ಸ್ವತಂತ್ರವಾಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. இப்போ ಈಗ அந்த யோனா அந்த பட்டணத்துக்கு போகிறார். யோனನು ಆ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾನೆ. சரி ஆண்டவரே நீ சொன்னா நான் செய்வேன் என்று சொல்லி ನೀನು ಹೇಳಿದ್ರೆ ನಾನು ಮಾಡುತ್ತೇನೆ. அந்த பட்டணத்தை போய் ಆ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಹೋಗಿ அந்த இடத்துல ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ the world's greatest revival நடந்திருக்கிறது. ಅಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಉಜ್ಜೀವನವು ನಡೆದಿದೆ. ஒரு பட்டணமே ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. ಒಂದು ಪಟ್ಟಣವೇ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದೆ. அந்த மாதிரி ஒரு காரியம் இந்த உலகத்தில் இதுவரைக்கும் நடக்கல. ಆ ರೀತಿಯ ಒಂದು ಕಾರ್ಯವು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇದುವರೆಗೆ ನಡೆದಿಲ್ಲ. பாருங்க, இப்போ ஒரு ஆள் நின்று பேசும்போது full பெங்களூர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಮಾತನಾಡುವಾಗ ಇಡೀ ಬೆಂಗಳೂರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ರೆ ஹalleluya. அது எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு காரியம் இந்த இடத்துல நடந்திருக்கிறது. ಆ ರೀತಿಯ ಒಂದು ಕಾರ್ಯವಿಲ್ಲಿ ನಡೆದಿದೆ. இப்போ யோனா போகிறார், யோனನು ಹೋಗುತ್ತಾನೆ. ஹalleluya. அந்த இடத்துல தேவன் பேச சொல்லுகிறார். ಅಲ್ಲಿ ದೇವರು ಮಾತನಾಡೋ யோனா 4:11 வாசிங்க. யோனா 4 வீட்டுக்கு போய் வாசிங்க. 4:4 11 வரைக்கும் வாசிங்க. ಯೋನನ ಪುಸ್ತಕ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 4ರಿಂದ 11 ವಾಕ್ಯಗಳನ್ನು ನೀವು ಮನೆಗೆ ಹೋಗಿ ಓದಿರಿ. ஹalleluya. ಅದಪ್ರೋ ஜோனா 3:3 10 வாசிங்க. ಯೋನ 3ರಿಂದ 10 ವರೆಗೆ ಓದಿರಿ. இந்த காரியங்கள் அந்த இடத்துல தான் எழுதி இருக்குது. ಈ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஹalleluya. ஹalleluya. இப்போ அந்த இடத்தில் அந்த நினைவே பட்டணத்துல யோனா போய் பிரசங்கிக்கும் போது, ಆ ನಿನೆವೆ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಯೋನನು ಹೋಗಿ ಮಾತನಾಡುವಾಗ அந்த இடத்துல இருக்கிற ராஜா, ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿದ್ದ ರಾಜನು பயந்து போய் ಭಯಪಟ್ಟು இந்த பெரிய ஒரு ஃபாஸ்டிங் ஏற்படுத்துகிறார். ದೊಡ್ಡ ಒಂದು ಉಪವಾಸವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡುತ್ತಾನೆ. நினைவே பட்டணத்தில் இருக்கிறவனும், ನಿನೆವೆ ಪಟ್ಟಣದಲ್ಲಿರುವವನು, ஆடு மாடு ಆಡು ದನ யாரும் ஒண்ணு தின்னக்கூடாது. ಏನು ತಿನ್ನಬಾರದು. நம்ம மனம் பெருங்கி ஆண்டவரை ஒப்புக்கொள்வோம். ನೀವು ಮನಮರಿಗೆ ದೇವರನ್ನು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳೋಣ. இப்போ ஜோனா என்ன சொல்லுகிற தெரியுமா? ಯೋನನು ಏನು ಹೇಳುತ್ತಾನೆಂದ್ರೆ, ஆண்டவரே ದೇವರೇ, நான் அவனை பயப்பட்டு போகாத இருந்தது கிடையாது. அவன் பயப்பட்டு ಹೋಗಿಲ್ಲ. பட் அவன் ரொம்ப கிட்டவர் என்று சொல்லி நான் போகாம ಅವನು ಕೆಟ್ಟವನೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಹೋಗಿಲ್ಲ. எனக்கு தெரியும், ನನಗೆ ಗೊತ್ತು, you are a god of great compassion. நீ மனமருங்குகிற தேவன், ನೀನು ದೇವರಲ್ಲಿ ಮನಮರುಗುವಂತ ದೇವರು. ஹalleluya. உன் பேச்சை கேட்டு அவர் மனம் திரும்பிடுவாரு. ನಿನ್ನ ಮಾತು ಕೇಳಿ ಅವರು ಮನಮರುಗುತ್ತಾರೆ. but they are our enemies. ಆದ್ರೆ ಅವರು ನಿನ್ನ ವೈರಿಗಳು. நம்மளுடைய எதிரி அவரு, ನಮ್ಮ ವೈರಿ. அவர் ரட்சிக்கப்படக்கூடாது, அவர் ರಕ್ಷಣೆ ಹೊಂದಬಾರದು. அது சொல்லி ಅಂತ ಹೇಳಿ நான் போகாமல் இருந்திருக்கிறேன். ಹೋಗಲೇ ಇದ್ದೀವಿ. ஹalleluya. ஹalleluya. நம்ம கிறிஸ்டியன்ஸ் இருக்கிற பெரிய பிரச்சனை, ಕ್ರೈಸ್ತರಾಗಿರುವಂತ ನಮ್ಮ ದೊಡ್ಡ ಸಮಸ್ಯೆ, நம்ம வளரல அதை குறித்து கவலை கிடையாது. ನಾವು ಬೆಳೆದಿಲ್ಲ ಅದರ ಕುರಿತು ಚಿಂತೆ ಇಲ್ಲ. இன்னொருத்தர் எப்படி வளர்ந்தாரு அதை குறித்து நமக்கு அழுது, ಇನ್ನೊಬ್ಬರು ಹೇಗೆ ಬೆಳೆದ್ರು ಅದರ ಕುರಿತು ಚಿಂತೆ. ஹalleluya. நம்மளடுத்து இல்ல என்று சொல்லி நமக்கு கவலை கிடையாது. ನಮ್ಮ ಹತ್ರ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಚಿಂತೆ. அவனடுத்து இருக்குது இல்லையா, அதான் நம்மளுடைய கவலை. ಅವರಲ್ಲಿ ಇದೆಯಲ್ಲ ಅದೇ ನಮಗೆ ಚಿಂತೆ. ஹalleluya. ஹalleluya. புரியுதா? ஆமென். நம்மளடுத்து இல்லன்னு சொல்லி நம்மளுடைய தூக்கம் போறது கிடையாது. ನಮ್ಮಲ್ಲಿ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ನಮ್ಮ ನಿದ್ರೆ ಹೋಗ್ತಾ ಇಲ್ಲ. அவனடுத்து இருக்கல்லன்னு சொல்லி நமக்கு தூக்கமே வரது. ಅವರ ಹತ್ರ ಇದೆಯಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಆ ರೀತಿ ನಮ್ಮ ನಿದ್ರೆ ಹೋಗಿದೆ. ஹalleluya. ஹalleluya. அதுதான் நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. ಅದೇ ನಮಗಿರುವಂತ ದೊಡ್ಡ ಸಮಸ್ಯೆ. இந்த நேரத்தில் தேவன் சொல்லி இருக்கிறாரு, ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೇವರು என்னுடைய கிருபை யாருக்கு வேணும்னா கிடைக்க முடியும். ನನ್ನ ಕೃಪೆಯು ಯಾರಿಗೆ ಬೇಕಾದರೂ ಸಿಕ್ಕುತ್ತದೆ. அதை டிசைட் பண்றதுக்காக நம்ம யாருமே கிடையாது. ಅದನ್ನು
அதனால கிறிஸ்துவர்கள் என்ன சொல்லுகிற தெரியுமா, அவரெல்லாம் கேட்க மாட்டார், அந்த வீட்டுக்கு போய் ஜெபிக்கலாமா, இல்லப்பா அவரெல்லாம் கேட்க மாட்டார், நம்மளே தீர்மானம் பண்றாரு, அவர் யோகியத்தை இல்லை என்று, இந்த சுவிசேஷத்துக்கு அவர் யோகியத்தை இல்லை என்று, ಸುವಾರ್ತಿಗೆ ಅವರು ಯೋಗ್ಯತೆ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. ஹalleluya. ಆಕ್ಚುಲಿ அவர் காட்டுறது என்ன தெரியுமா, ತೋರಿಸುವುದೇನೆಂದರೆ ಅವರು ரொம்ப ಹಿಂದೂಲ್ ನಮ್ಮ ವೈರಾಗ್ಯമായി ನಿಕ್கிறாரு, ಅವರು ಹಿಂದೂಯಲ್ಲಿ ವೈರಾಗ್ಯವಾಗಿ ನಿಂತಿದ್ದಾರೆ, அவருடைய கடவுள் மேல அவர் ரொம்ப ವೈರಾಗ್ಯമായി ನಿಕ್கிறாரு, ಅವರ ದೇವರಲ್ಲಿ ಅವರು ಬಹಳ ವಿಶ್ವಾಸ. ஆட்டோமேட்டிக்கலி எது என்ன ப்ரூவ் பண்றது தெரியுமா, ಇದಾಗ್ತದೆ ಅಂದ್ರೆ ಅವರು ದೇವருடைய அந்த கம்பென்ஷனுக்கு தகுதி இல்லாதவன்னு நம்மளே தீர்மானம் பண்ணுகிறோம், ಅವರ ದೇವರ ಕರುಣೆಗೆ ಅಥವಾ ಉದ್ದಕ್ಕೆ ನಾವು ಅವರು ಬದ್ಧರಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ನಾವೇ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿಕೊಂಡಿರ್ತೀವಿ. ஹalleluya. ஹalleluya. தீர்மானம் பண்றது நமக்கு அல்ல, ನಮಗೆ ಅಲ್ಲ. நான் ஒரு நாயர் ஃபேமிலின்னு வந்திருக்கிறேன், ನಾನು ನಾಯರ್ ಫ್ಯಾಮಿಲಿ ಇಂದ என்னோட குடும்பத்துல எல்லாரும் என்ன சொல்றது, அந்த கோவிலுக்கு ಉದ್ಘಾಟನೆ ನಾವು ಕುಟುಂಬத்திನವರು தான் செய்வார், ಎಲ್ಲ ದೇವಸ್ಥಾನದ ಉದ್ಘಾಟನೆಗಳನ್ನೇ ನಾವು ಮಾಡ್ತೀವಿ. என் அம்மாக்கு சொல்லும்போது நானே ஆச்சரியமா இருப்பேன், ನಾನು ತಾಯಿ ಹೇಳುವಾಗ ನಾನು ಆಶ್ಚರ್ಯವಾಗಿದ್ದೆ, அந்த கோவிலுக்கு ಉದ್ಘಾಟನೆಗಾಗಿ என் அப்பா போனா, ನಾನು ಆ ದೇವಸ್ಥಾನದ ಉದ್ಘಾಟನೆಗೆ ನಮ್ಮ ಮಾವ ಹೋದ್ರೆ அந்த பூஜாரி கூட காத்து நிக்கணும், ಆ ಪೂಜಾರಿ ಕಾದಿರಬೇಕಿತ್ತು, ಅಲ್ಟಿಮೇಟ್ಲಿ அந்த கடவுள் கூட காத்து நிக்கிறாரு, ಅಲ್ಟಿಮೇಟ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಆ ದೇವರು ಕಾಯುತ್ತಾ ಇದ್ದಾರೆ, அப்பா போனது அவருக்கு ಅವರು ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿ. ஹalleluya. அப்ப அந்த மாதிரி ஒரு குடும்பத்தை சேர்ந்தவன், ಆ ರೀತಿ ಒಂದು ಕುಟುಂಬಕ್ಕೆ ಸೇರಿದವನು, அந்த வைராಗ್யம் எல்லாம் ಆ ವೈರಾಗ್ಯ ಎಲ್ಲ எனக்கு ஒரு பெரிய பாவமாய் தெரியுது, ನನಗೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಪಾಪವಾಗಿ ತೋರುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. பெருமை எல்லாம் ಹಿರಿಮೆ ಎಲ್ಲ பாவமாய் தெரியுது, ಅದು ಪಾಪವಾಗಿ ತೋರುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. அப்போ அது தீர்மானிக்கிறது நம்ம கிடையாது, ತೀರ್ಮಾನಿಸುವುದು ನಾವಲ್ಲ, தேவன் ದೇವರು. நம்ம பேசுவோம், ನಾವು ಮಾತನಾಡೋಣ, யார் இருந்தாலும் பேசுவோம், ಯಾರಾಗಿದ್ದರೂ ಯೇಸು ಕುರಿತು ಯೇಸು பேசுவோம், ಕುರಿತು ಮಾತನಾಡೋಣ, அதுதான் தேவனுடைய ಅದೇ சித்தம். ದೇವರ ಚಿತ್ತ. எல்லாரும் எழுந்து நில்லுங்க, ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಂಡು நினைக்கிறேன் இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று ಇದು ವಾಕ್ಯವು ನಮಗೆ ಪ್ರಯೋಜನವಾಗಿತ್ತೆಂಬುದಾಗಿ ನಂಬುತ್ತೇವೆ. பாஸ்டர் ஆசீர்வாதத்தை குறித்து பேசல, ದೇವರ ಅವರು ಆಶೀರ್ವಾದ ಕುರಿತು ಮಾತನಾಡಲಿಲ್ಲ, பாஸ்டர் சுகத்தை குறித்து பேசல, ಪಾಸ್ಟರ್ ಸೌಖ್ಯದ ಕುರಿತು ಮಾತನಾಡಲಿಲ್ಲ. இன்னத்த மெசேஜ் நல்லவே கிடையாது, ಈ ಮೆಸೇಜ್ ಚೆನ್ನಾಗೇ ಇಲ್ಲ, எனக்கு தூக்கம் வந்துட்டே இருந்தது, ನನಗೆ ನಿದ್ರೆ ಬರ್ತಾ நான் ಇತ್ತು, போர் அடிச்சிட்டேன், ನನಗೆ ಬಹಳ ಬೋರ್ ಹೊಡಿತು. உண்மையில சொன்னா ನಿಜವಾಗ್ಲೂ ಹೇಳಿದರೆ இதுதான் பெரிய ஆசீர்வாதம், ಇದೇ ದೊಡ್ಡ ಆಶೀರ್ವಾದ, இதுதான் இதே ஆசீர்வாதத்துக்கு ஒரு கீ, ಇದು ದೊಡ್ಡ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ಒಂದು ಕೀ, ಬೀಗದ ಕೈ. ஹalleluya. ஹalleluya. இதே நீ பிடிச்சிட்டேனா, ಇದನ್ನ ಹಿಡ್ಕೊಂಡ್ರೆ உன்னை யாரும் தடுத்த முடியாது, ನಿನ್ನನ್ನು ಯಾರು ತಡಿಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ, நீ மேலேக்கு போகாமல் இருக்கவே முடியாது, ನೀನು ಮೇಲೆ ಹೋಗದೆ ಇರ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ, தேவன் உன்னை உயர்த்தாமல், ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಉನ್ನತಪಡಿಸದೆ அவரே இருக்க முடியாது, ಅವರು ಇರ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. ಏನೇ ಮರ